வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்கோட 13வது எபிசோட் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். போன சாப்டர் வந்து யாரும் பார்க்கலனா பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்கு ஹீரோ தான் அம்மாவில் சரி காண்டா வரான். ஏய் யாரா நீ ஒழுங்காக சொல்லிடு, இல்லை நீ என் கையில் மாட்டினப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டா ஹீரோ அவன் கூட பேசினுக்கிறான். உடனே ஃபோனில் பேசினுக்கிறான். இது எவ்வளோ ஃபன்னாக இருக்குல்ல, நீ ஒரு புது கேரக்டர் விளையாடுறது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா "டேய் யார்ரா நீ ஒழுங்கா சொல்லு, இல்லை உன்னை நான் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்ககிட்ட கத்தினுக்கிறான். நீ என்ன விளையாடுறதுக்கா என் கூட வந்து இது மாதிரிலாம் பண்ணுகிற, ஒழுங்கா நீ எங்கே இருக்கிற சொல்லிடு, இல்லை நீ காலி ஆயிடுவ, சொல்லு எதுக்கு, எதுக்கு வந்து பார்த்தியா நீ என்னுடைய ஐடியை வந்து எரேஸ் பண்ண அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுனுக்கிறான் ஹீரோ. உடனே அவன் கேட்குறான், ஏய் எதுக்கு, எதுக்கு வந்து நீ இதுமாரி என்கிட்ட பேசுகிற, எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீ கேமில் என்கிட்ட எவ்வளோ கைண்டாக நடந்துக்கிட்ட, இப்போ மட்டும் ஏன் இதுமாரி பண்ணுற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறான். இதை கேட்ட எனக்கு சரியான ஷாக்கு. என்ன என்ன நடக்குது கேமில், நீ நான் மீட் பண்ணியிருக்கோமா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட குழந்தைய கேட்குறான். உடனே அவனும் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணியிருக்கோம், என்ன உனக்கு தெரியலையா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். சரி சரி காம் டவுன் ஆகு, நான் ஒன்றையும் இங்கே உன் கூட ஃபைட் பண்ண வரல அப்படி சொல்கிறான். ஹீரோ ச்சே இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லி வந்து பெஞ்சில் உட்காந்து சரி சொல்லு, எதுக்கோசம் எதுக்கோசம் இப்போ என்ன கால் பண்ணேன், உனக்கும் எனக்கும் நடுவில் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். நம்ம ஒரு பெட்டு வச்சுக்கலாம், அதுக்கோசம் தான் இப்போ உனக்கு கால் பண்ணேன் அப்படி சொல்கிறான். ஹீரோ ஒன்றும் புரியல, என்ன பெட்டுன்னு கேட்குறான். அது என்ன பெட்டுனா, நான் வந்து இப்போ ஆர்பிடியா விளையாடிட்டு இருக்கேன், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டேருந்து ஹேக் பண்ண அந்த ஐட்டம்ஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கோசம். ஸோ அதுதான் ஒரு பெட்டு. நம்ம இப்போ ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறோம். நம்ம நான் மொத்த நான் மொத்த ஐட்டம்ஸையும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ள நீ என்னை கண்டுபிடிச்சிட்டனா, நான் உனக்கு உன்னுடைய பிராட்ஸ் கேரக்டரை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ, டேய் நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அது பண்ணி அவன் ஹேய் நான் ஒரு ஜீனியஸ் ஹேக்கர், என்னால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படி சொல்கிறான். ஒருவேளை ஹீரோ கேட்குறான், ஒருவேளை நான் உன்னை கண்டுபிடிக்கலனா, வெரி சிம்பிள் வெரி சிம்பிள், இப்போது நீ கஷ்டப்பட்டு உருவாக்கிக்கிறியே தி கேரக்டர், அது அதை நான் டெலீட் பண்ணிவிடுவேன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஹீரோ எதுக்கிட்டோனியா குட், வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ஆனால் நீ என் கண்ணில் மாட்டினதுக்கப்புறம், உன்னை நான் பிடிச்சக்கப்புறம் உன்னை உயிரோட விட மாட்டேன்டா, அந்த கடவுளை நினச்சாலும் என் முன்னாடி இந்த உன்னை காப்பாற்ற முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ செம கொலவரியாகி கத்தினுக்கிறான் ஃபோனில் அவனை பார்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறான். உடனே அவர் ஸ்டூடெண்ட் கிவ் அப் பண்ணிவிடு, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கண்டுபிடிக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் இவனுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வந்தாலே இவனை கண்டுபிடிக்க முடியாது, நீ இப்பயே கிவ் அப் பண்ணிவிடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சொல்கிறாரு. ஹீரோவும் சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயினுக்கிறான். அடச்சே இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம சோகமாக நடந்து போயினுக்கிறான். ஹீரோ நினச்சி பார்க்குறான், அவன் என் கூட இருந்தவன் தானே சொல்கிறான், நான் அவன்கிட்ட கை நிறுத்துக்கிறேன், ஒருவேளை யார் சியாவா இருக்குமோ, அது அந்த பொண்ணா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எல்லாரையும் சந்தேகப்படுறான். அவன் கூட யார் யார் பழகுனாங்க, யார் யார் அவன் கூட சண்டை போட்டாங்கன்னு சொல்லி. ச்சே நான் ஏன் இது மாதிரி யோசிக்கிறேன், இது மேலே யோசிக்கக்கூடாது, இப்போது என்னுடைய ஒரே ஃபோக்கஸ் அவனை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான், நான் கண்டி வேறு இதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனை ஃபோக்கஸ் பண்ணிடுறான். இப்போ கேமில் ஹீரோ ஒன்றையும் அந்த மொத்த ஹார்ட்டையும் அந்த ட்ராஃப் கிட்ட தூக்கி போட்டு, ஏய் இந்தடா நீ கேட்ட மாதிரியே மொத்த ஹார்ட்டையும் எடுத்துன்னு வந்துட்டேன், ஒழுங்கா என்ன உன் டிசப்பெல்லாம் ஏற்றுக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ட்ராஃபை பாட்டு சொல்லுங்கிறான். உடனே அந்த ட்ராஃப் இதை பார்த்து வாவ் சூப்பர், ஒரு வேளை நீ இதை எடுத்துன்னு வந்துட்டியா, நீ அமேசிங்கான ஒரு ஆள், இப்போ என்னோட மெக்கா ட்ராகன் அது கம்ப்ளீட் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல ஓடுறான். உடனே ஹீரோ டே டேய் ஒழுங்கா என்ன டிசபிள் ஆக்கிட்டு போடா, அதுக்கப்புறம் வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கத்தினுக்கிறான். உடனே அவனும் ஓஹோ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதோ தேடிட்டு இருக்கான். ஒரு வேளை தேடி கண்டுபிடிச்சி இந்தா இதை வச்சுக்கோ அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புக்கு டூல்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுக்குறான். உடனே ஹீரோ என்னடா இது கேட்குறான். இதுதான்பா ட்ரைனிங் மெட்டீரியல், இதை வச்சு தான் நீ ட்ரைனிங் படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கை அதை நீ நல்லா லேர்ன் பண்ணி கற்றுப்ப நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ இதை பார்த்தோன்னே என்னடா இவன் ஓடிட்டான், இப்போ எனக்கு நானே தான் படித்து கற்றுக்கணுமா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சமசாக்காக வரான். அடாச்சே எனக்கு அப்பயே தெரியும் இவன் இதுமாரி எதனா பண்ணுவான்னு சொல்லி, இவன் இதுமாரி டீச் பண்ணாமல் என்னையே கற்று சொல்லிட்டான், இப்போ நானே இதை படித்து தான் கற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த புக்கை படிச்சுன்னுக்கிறான் பொறுமையாக. என்னடா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சேஞ்ச் ஷாக்கு. என்னடா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு கொஸ்டினில் வந்த அந்த ப்ரெசிஷன் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் போட்டுக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சரி சந்தோஷம். ஆஹா
இந்த ப்ரிசிஷன் அசெம்பிளி இதில இருக்குதா? சூப்பர், சூப்பர். இத கண்டிப்பா நான் படிச்சாகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மும்முரமா படிச்சுன்னுருக்கிறான் அத. ஏய்! நிஜமா சொல்லக்கூடாது. காலி! நீ செம்ம ஆள் தான் போ. உண்மையாலே நீ என்னோட மாஸ்டர் ஆக்கிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சிரிச்சுன்னுருக்கிறான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அத செஞ்சாலும் அது வஞ்சிடுது. ஹீரோ நினைக்கிறான், அடச்சே! நம்ம என்ன பண்றது? எவ்வளோ தான் செஞ்சாலும் என்னால இத ஃபிக்ஸ் பண்ண முடியலையே. இத்தனைக்கும் என்கிட்ட கிரைண்ட் ஸ்கில் இருந்தும் இது வரமாட்டேங்குது. அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தலைய பிச்சுன்னுருக்கிறான் அவன் பாட்டுன்னு. நான் இப்ப கிவ் அப் பண்ணிட்டோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுனுக்கிறான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த ஹேக்கர்ஸ் வந்து ஞாபகம் வருது. உன்னுடைய ஜிக் கேரக்டரும், உன்னுடைய பேட்ஸ் கேரக்டரும் நான் தானே ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறது. உடனே இதுக்கு ஹீரோக்கு சரி காண்டா வரான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு வெறியா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கத்துறான். கண்டிப்பா நான் இந்த இடத்துல கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா காலையில எக்கச்சக்கமான இருக்குது. ஊரு பட்டது இருக்குது. அப்படி இருந்தும் ஹீரோ கொஞ்ச நேரம் தான் வந்து நான் கிவ் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டே இப்பதான் வந்துக்குது. ஆனா மறுபடியும் நான் இத கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல் மோட்டிவேஷனா வரான் ஹீரோ. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ல தான் காட்டுறாங்க. அந்த பார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசிஸ் பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு குடிச்சுன்னுக்குது. ஹா! என்னுடைய பிசினஸ் அது ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜிக். அவன சும்மாவே விட மாட்டேன் நானு. அது மட்டும் இல்லாம, நான் நான் அப்பயே அவன் கூட சேர்ந்து போயிருக்கணும். ச்சே! எனக்கு இப்போ அந்த ஏசியன் சிட்டியோட கோல்டு, கொஸ்ட் எல்லாமே வேணும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புலம்பினுக்கிறா. உடனே அவன் இரு எனக்கு எனக்கு ஏதோ வாசனை வருது. ஆமா. இது கண்டிப்பா மணியோட வாசனை தான் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோப்பம் பிடிக்கிறா. பார்த்தீங்கன்னா அப்போ அங்க பாருங்களேன், வெளிய வந்து பாருங்களேன், ஏதோ அப்டின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாரும் வெளிய போறாங்க. உடனே என்னடா இவங்க எல்லாரும் வெளிய போறாங்களே அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவங்க இருக்கிறவங்கலாம் இது ரொம்ப ஆசமா இருக்குது அப்டின்னு சொல்லுங்கிறாங்க. உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, வாய பொளந்து பார்த்துன்னுருக்காங்க. இந்த மிடில் சிட்டில இது எப்படி வந்தது அப்டி சொல்லிட்டு. நாடான்னு பார்த்தீங்கன்னா, டிராப் உருவாக்குன மெக்கா ட்ராகனு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வந்துன்னுக்குது. அது ஃபுல் பிரெத்தையும் யூஸ் பண்ணி மொத்த சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வைப் அவுட் பண்ணுங்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது. சாப்டர் ஸ்டார்ட்டிங்ல ஹீரோ தான் செம ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஸ்மித்திங் வேலைய பார்த்துட்டு இருக்கான். ஆஹா! ஒரு வழியா இது சக்சஸ் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம சந்தோஷமாகுறான். என்னடான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு வழியா அவனோட டிஸ்அசெம்பிளி ஸ்கில்ல கத்துக்கிட்டான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்க் இன்கிரீஸ் ஆனா மட்டும் தான் அவனுடைய லூஸ் ரேட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண முடியும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10ல 6 இல்ல 7 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறது உடைஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் வருது. இத பார்த்தோனே ஹீரோ அடச்சே! என்னடா இந்த சிஸ்டம் இது மாரி பண்ணிட்டு இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ செம கடுப்பு வரான் அந்த சிஸ்டம் நெனச்சு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அசெம்பிள் பண்ணி ஒரு வழியா ஒரு கியர ஒண்ணு உருவாக்கிடுறான். ஹீரோ உடனே செம சந்தோஷமாகுறான். ஆஹா! ஒரு வழியா நான் கிளாக் ஒர்க்க அசெம்பிளி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து செம சந்தோஷமாகுறான். அப்போனையும் இந்த சந்தோஷமான மூமெண்ட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்குறான். அப்போ உடனே பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அந்த இடமே ஷேக் ஆகுது. ஹீரோ கொண்டு போய் என்னடா இது ஷேக் ஆகுதே! அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதர்றான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு தெரிக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்ல கவர் ஆகுது. ஹீரோ கொண்டே போய் என்னடா இது அப்டின்னு பார்த்துன்னுருக்கான். பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனு. அந்த டிராகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அந்த ஸ்மித்திய அடிச்சு நொறுக்கிட்டு பறந்து போகுது அது பாட்டுன்னு. ஒருத்தன் இந்த டிராகன பார்த்துட்டு, வாவ்! என்ன ஒரு அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட். இத எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது. ஆனா இப்ப என்ன பண்றது? எனக்கு இப்போ எக்கச்சக்கமான ஒர்க் இருக்கு. நான் முதல்ல ஜிக்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் சொல்றான். பார்த்தீங்கன்னா, டாலன் தான் இங்க ஹீரோவ தேடி தான் வந்துருக்கான். அப்படி அவன் பார்த்து பேசினே இருக்கும்போது, அந்த டிராகன் வந்து ஒரே அடி. கரெக்ட்டா அது கால வச்சு டாலன நசுக்கிது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டாலன் அந்த கேம விட்டு செத்து போனதால வெளிய ஏத்தப்படுறான். உடனே எல்லாரும் கதறின்னு ஓடுனுக்குறாங்க. எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஓடுனுக்குறாங்க. இத பார்த்த அந்த லிசிஸ், அந்த மெர்ச்சன்ட் பண்ணோனே, ஓ மை காட்! மக்கள் எல்லாரும் இந்த டிராகன பார்த்து அலறிச்சுன்னு ஓடுறாங்க. நிஜமாலே நிஜமாலே இதுதான் எனக்கான கெடச்ச குட் லக் அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செம சந்தோஷமா வரா. வானத்துக்கு பூமிக்கு எதிர் உதிக்கிறா. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, உயிருக்கு பயந்து ஓடுறதுனால அவங்க ஐட்டம்ஸ் எல்லாம் கீழ விட்டு ஓடிர்றானுங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தூக்கி வச்சுக்குது. ஆஹா சூப்பரு! எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம லாபம் அப்டின்னு சொல்லிட்டு. ஆஹா சூப்பர், சூப்பர் அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு பரவாயில்லையே! நான் இந்த நார்த் வந்ததுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி ஆகுறேன் இப்ப தான் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செம சந்தோஷமா வரா அந்த மெர்ச்சன்ட் பொண்ணு லிசிஸு. அப்போனே பார்த்தீங்கன்னா, வித்த இடம் அப்படியே வெடிச்சு சிதறுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆஹா! அப்டின்னு சொல்லிட்டு பறந்து போறா. பார்த்தீங்கன்னா, அவ முன்னாடி கொடூரமா அந்த மெக்கா ட்ராகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உருமி நிக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது அப்டின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, அது அப்படியே அது வாய தொறந்து, அதோடைய ஃபுல் ப்ளேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த மெர்ச்சன்ட் பொண்ணு லிசிஸ் மேல ஊர்றதுக்கு தான் பார்த்தா தயாராகுது. இத பார்த்தோனே அவ கத்துறா, "அடடே! என்னடா இது? இந்த டிராகன் இவ்ளோ பயங்கரமா இருக்குது. இது வந்து என்ன அட்டாக் பண்ண போதா?" அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ அலறா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அந்த டிராகனுடைய ஹார்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் அந்த இடத்திலேயே வச்சு, அது அந்த மெர்ச்சன்ட் பொண்ணுடைய காலுக்கு அடியில கீழ விழுந்துருது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. "எப்பா! ஒருவேளை நம்ம தப்பிச்சுட்டோமா? இல்லன்னா இந்த டிராகன் மறுபடியும் வந்து நம்மள அட்டாக் பண்ணுமான்னு" யோசிச்சுன்னுருக்கிறா. இப்போ இங்கேருந்து கட் பண்ணி நார்த் ஆர்க்கோட கோர்ட்ல காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ "அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இது சுத்தமா சம்மந்தமே இல்லாத ஒண்ணு.
எனக்கும் இந்த வில்லேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் இந்த வில்லேஜ டிஸ்ட்ராய் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கத்தினுக்கிறான் கோர்ட்ல. நான் இங்க வெறும் டூரிஸ்ட்டா மட்டும் தான் வந்தேன். எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. நான் வந்து அவரு வீட்ல தங்கி மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்லுனுக்கிறான். கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ பார்த்து. உடனே அதுக்கு அந்த டிராஃப்ட் ஆமா. இவன் சொல்றது கரெக்ட் தான். கண்டிப்பா நானும் இவனும் சேர்ந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டவுடனே ஹீரோக்கு செம சந்தோஷமா ஆகுது. வாவ்! காலி இவரு என்ன காப்பாத்துறாரா? அவருடைய ஒரே ஒரு டிசிப்பிள் ஆன என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம சந்தோஷமாறான். ஆனா அவரு இப்ப நான் மீறி ஒரு மங்கிய யாராவது டீம்மேட்ட வச்சுட்டு இருப்பாங்களா? இவன பாருங்க இவனுக்கு கொஞ்சம் கூட மண்டையில மூளையே கிடையாது. இவன் ஒரு மங்கி, இவன் ஒரு டிராஷ். குப்பையிலே எது நம்பர் 1 குப்பைன்னா, அது இவன தான்னு எல்லாரும் கை காட்டுவாங்க. அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேவலப்படுத்தினுருக்கான். உடனே ஹீரோ, "ஏய் டாஃப் இவ்ளோ தைரியம் தான் என்ன பண்ணு நீ இது மாரி பண்ணுவ" அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஆள போட்டு அடிச்சுன்னுருக்கான். டிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் குரங்கு பயலே என்னையும் அடிக்கிற" சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்டியே மாறி மாறி அவனுங்க கோர்ட் பார்க்க கூட சண்டை போட்டுன்னுருக்காங்க. உடனே அந்த ஜட்ஜு, "சைலன்ட், சைலன்ட். கேலி நீ இந்த ஹியூமன் கூட சேர்ந்து தான் இந்த டிராகன கிரியேட் பண்ணி வில்லேஜ டெஸ்ட்ராய் பண்ணியா? இந்த நார்க் ஆர்க்ல எக்கச்சக்கமான டேமேஜஸ் நீ பண்ணியிருக்க" அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜு சொல்றாரு. இத கேட்டோனயும் காலி செம்ம காண்டாவறான். "டேய்! என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் முதல்லயே என்னுடைய ப்ரொபோசல இந்த அலையன்ஸுக்கு முன்னாடி வச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அது எல்லாத்தையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டீங்களா? இப்போ வந்து என்ன சொல்றீங்க? நீங்க முதல்லயே என்னுடைய ப்ரொபோசல பார்த்து சிரிக்காம இருந்திருந்தீங்கன்னா, நானும் இது மாரி பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்ல." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலி சொல்லுகிறான். அது மட்டும் கிடையாது. இந்த ரிசல்ட்ட பார்த்தீங்களா இல்லையா? நான் ஒரு வழியா அத சாதிச்சு காட்டிட்டேன். ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு டேமேஜ் இதெல்லாம் வந்தே இருக்காது. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, காலி கத்தினுருக்கிறான். ஹீரோ நினைக்கிறான், என்னடா இவன் தற்குறித்தனமா கத்தினுருக்கிறான். அட டேய் காலி நீ அவ்வளதான். இது மாரி பைத்தியக்காரத்தனமா கத்தினே இருந்தா உன்ன ஆயுசு முழுக்க ஜெயில்ல தான் போட்டுருவாங்க. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அழுதுன்னுருக்கிறான். காலி வந்து சொல்றான், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிராகன நான் வந்து பார்த்தீங்கன்னா, லோ காஸ்ட்லயும் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் நல்லா இல்லாத இடத்துலயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனேன். அப்படி இருந்தும் இது சக்சஸ் ஆயிடுச்சு. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்தினுருக்கிறான். இத கேட்டவுடனே எல்லாரும், ஆமா, ஆமா. அந்த டிராகன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம, அது நம்மளுடைய வாலையே வந்து பார்த்தீங்கன்னா, அது டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அந்த டிராகனுடைய பிரெத்து. கண்டிப்பா இத வச்சு நம்மளால ஆண்ட்ரஸ டிபீட் பண்ண முடியும். அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, குசு குசுன்னு பேசினுருக்காங்க. உடனே அந்த ஜட்ஜி, "சைலன்ட், சைலன்ட். சரி, இந்த கோர்ட் இந்த காலிக்கும், இவனுக்கும் என்ன இன்டென்ஷன் அப்டிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருச்சு." அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, காலி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் எனார்மஸான அட்டாக்க வந்து யூஸ் பண்ணி இந்த மொத்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ராய் பண்ணி வச்சிருக்குது. அவனுடைய ப்ராடக்ட் அது ரொம்பவும் டேஞ்சரா இருக்குது. பட் ஆனா, அது ரொம்ப நல்ல வெப்பனா இருந்தாலும், கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை விதிச்சே ஆகணும். அந்த தண்டனை என்னன்னா, இவங்க கண்டிப்பா அந்த ஆண்ட்ரஸ் மான்ஸ்டர டிஃபீட் பண்றதுக்கு, இவங்க ஒரு வெப்பன கிரியேட் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இருக்கிற தண்டனை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜி ஆர்டர் போட்டுர்றாரு. நீங்க மட்டும் இதுலருந்து அந்த வெப்பன உருவாக்கலாம். கடைசி வரைக்கும் உங்க எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை தான்டா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாரு. இத கேட்டவுடனே ஹீரோக்கு அடடே! என்னடா இவன் நம்ம ஒண்ணுமே பண்ணலையே! நம்மளுக்கு ஏன்டா ஆயுள் தண்டனை போடுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்ம காண்டாவரான். இப்ப வந்து ஹீரோ அவன ஸ்மித்துக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா, அந்த ஸ்மித் மொத்தமா அழிஞ்சு போயிட்டு இருக்குது. ஹீரோ கதர்றான். அடா டேய்! இனிமே நம்மளால வேலையே செய்ய முடியாது. அவ்வளதான். நம்ப ஆயுசு முழுக்க ஜெயில்லயே இருக்கணும். அதுக்கு நான் கேம் விளையாடாம வீட்டுக்கு போயிட்டே தூங்கலாம். அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் தலைய பிச்சுக்கிறான். உடனே அவரு கவலைப்படாதப்பா! என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அப்படி சொல்றாரு. இத கேட்டோனே ஹீரோ, ஆஹா! சூப்பரு! காலி நீங்க இருக்கறதுலயே ரொம்ப அறிவாளி தான். எப்பவுமே எதுக்கெடுத்தாலும் ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சுன்னே இருக்கிறீங்களே! சொல்லுங்க அது என்ன பிளான்னு கேட்கறான். அதுக்கு உடனே அவரு அந்த பிளான். அந்த பிளானே நீ தான்ப்பா. நீ தான் என்னுடைய மிகப்பெரிய பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்து சொல்றாரு. இப்போ நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ வந்து இப்போ அந்த ஃப்ளேம் மவுண்டனுக்கு தான் போப்போற. அது ரொம்பவும் ஆபத்தான, ரொம்பவும் கொடிய அந்த ஃப்ளேம் மவுண்டனுக்கு தான் நீ போப்போற அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லயே அந்த டிராஃப்ட் காலி தான் சொல்றாரு. உன்ன ஏன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நானு அந்த ஃப்ளேம் மவுண்டனுக்கு சொல்றேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்கா டிராகன். அது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்செர்க் மோடுக்கு ஓடிடுது. அது என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட எனர்ஜியோட அவுட்புட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது வெளிலருந்து பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா, அதோடைய உண்மையான ஃபேக்ட் அது கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது தான் உண்மை. ஸோ, அதனால நீ என்ன பண்றன்னா, அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுன்னு சொல்லினே போறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. மண்டையே காயுது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சாக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான். உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் எங்கடா போற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிடிச்சிடுறாரு. பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு மெக்கானிக்கல் ஹார்ம வச்சு பிடிக்கிறாரு. ஹீரோக்கு இதுக்கு சரியான ஷாக். என்னடா இவன் வித்தெல்லாம் காட்டுறான்னு சொல்லி. ஹீரோ என்ன சொல்றான், "டேய் என்ன உட்றா நான் போறேன். நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்றான். அதுக்கு உடனே அவரு, "தம்பி நீ எங்கேயும் போகாதப்பா. நீ இங்கேயே இருந்தனா, உனக்கு ஏத்த போல நான் ரிவார்ட்ஸ்லாம் நிறைய தருவேன்." அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டோனே ஹீரோ, சூப்பர்ங்க, சூப்பர்ங்க. நீ தான் இருக்கிறதுலே ரொம்ப குட்டான மாஸ்டர்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவார்டுன்னு பேர் கேட்டோனே அங்க பின்னிடுறான். உடனே அவரு, "உனக்கு தர வேண்டிய ரிவார்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதோ நான் கையில வச்சுக்கிறனே இந்த காங்க்லெட் தான். இத வந்து நானே ரெடி பண்ணேன். அது மட்டும் இல்லாம, இதுல இருக்கிற ஸ்டீல் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியலால நான் வந்து
செஞ்ச காங்க்லெட் தான் இது. அதனால இது பிரேக்கே ஆவாது. இத நான் உனக்கு தரேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹீரோ குடுத்துறாரு. இது மட்டும் இல்லப்பா, நீ அந்த மிஷின முடிச்சுட்டு வந்தன்னா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட்டோட சீக்ரெட் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன்ப்பா உனக்கு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இது கேட்ட ஹீரோக்கு செம சந்தோஷம். ஆஹா! நம்மளுக்கு வந்து 2 ரிவார்ட் தராரு இவரு அப்படின்னு சொல்லி வந்து செம சந்தோஷமா இருக்கிறாரு. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சுக்குது. நீ இவ்வளோ பேராசையா இருக்கும்போது, அதனால தான் எனக்கு உன்ன ரொம்பவும் புடிச்சுக்குது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றாரு ஹீரோவ பார்த்து. ஹீரோ உடனே கேட்கறான், "சரி சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த மவுண்ட்ல போய்" அப்படின்னு வந்து கேட்கறாரு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்கறான். அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, "வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஃப்ளேம் மவுண்டன்லேருந்து அந்த டிராகனுடைய ஆட்டத்த கொண்டு வரணும்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு. ஹீரோ உடனே வாவ்! சூப்பர்! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் காண்ட்லெட்லயே பார்த்துன்னு இருக்கிறதுனால, அவர் குடுத்த கொஸ்டினுக்கு வந்து ஓகே குடுத்துடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கும் அதுவே ஒரு கொஸ்டா வந்து அமஞ்சிருது. டிராகன் ஆர்ட்ட வந்து நீங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி. ஹீரோ கதர்றான், "அட அச்ச என்னடா இது?" அப்படி சொல்லி. டிராகன் ஆர்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிராகனோட லைஃப் அது மட்டும் இல்லாம மேஜிக் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளடக்கி வச்சிருக்க ஒரு ஐட்டம். இப்ப நான் கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவில் சைட்ல போவாத ஒரு 1% மட்டும் போய் இருக்கிற ஒரு டிராகன தான் கொண்டு வரணும். இது வந்து பார்த்தா ரொம்பவும் அல்ட்ரா ரேரான ஒரு ஐட்டம். இத கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அது மட்டும் இல்லாம, டிராகன் அதோடைய லைஃப்போட எண்டுல இருக்கிற ஒரு டிராகன் கிட்ட இருந்து தான் நம்ம இத எடுத்துட்டு வரவே முடியும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சுன்னுருக்கிறான். ச்சே! இப்ப நான் என்ன பண்றது? நான் பாட் ஸ்கேர்ட்ல இருக்கும்போது கூட என்னால இந்த டிராகன் ஆட்ட கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சுன்னுருக்கிறான். அவர் வந்து சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்ஃப் வில்லேஜ்ல போயிருந்தேன்பா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் அங்க இந்த ஸ்டோரிய கேட்டேன். அதாவது டிராகன்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளேம் மவுண்டன்ல இருக்குதுன்னு சொல்லி. அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஃப் சீஃப் இருக்காருல்ல, அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாம். அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்க தான் வருமாம். அதனால தான் சொல்றேன், நீ போய் அத கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்லிக்கிறாரு. ஹீரோ கிட்ட சொல்லிக்கிறாரு. ஹீரோ அதனால தான் இப்ப வந்துக்கிறான் அந்த ஃப்ளேம் மவுண்டனுக்கு. பார்த்தீங்கன்னா, ஹீரோ போயின்னுக்கிறான். ஹீரோ நெனைக்கிறான், ச்சே! என்னால சுத்தமா நம்பவே முடியல. இது மாரி அவரு ரூமர்ஸ வச்சு என்ன அனுப்பி விடுவாருன்னு சொல்லி. அந்த ஃப்ளேம் மவுண்டன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 80 லெவல்ல இருக்கிற ஒரு ஆளால மட்டும் தான் முடியும். அப்படி அதுக்குள்ள போனாங்கன்னா அவ்வளதான் அவங்களுக்கு மரணம் நிச்சயம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ரொம்பவும் டாக்ஸிக்கான கேஸு, மான்ஸ்டர்ஸு இது மட்டும் இல்லாம லாவாலாம் இருக்கும். அந்த இடத்துக்கு அவரு என்ன அனுப்பி விடுறாரு. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கண் கலங்குறான். பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த ஏர் பலூன்ல பறந்து போயின்னுக்கிறான். பார்த்தீங்கன்னா, இத வந்து யாரோ பார்க்குறாங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசிஸ் பொண்ணு தான். பார்த்தீங்கன்னா, ஹீரோ போயின்னே இருக்கும்போது, ஒரு கவர வச்சு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஏர் பலூன் மேலயே அந்த லிசிஸ் பொண்ணு தீக்கடிக்குது. உடனே ஹீரோக்கு சவுண்ட் கேட்டோனே, "ஐயோ! என்னடா இது? ஏர் பலூன், கீர் பலூன் வெடிச்சிடுச்சா?" சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடி போய் பார்க்குறான். பார்த்தீங்கன்னா, அந்த லிசிஸ் பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர புடிச்சுன்னு அப்படியே பறந்து கிடக்குது. அப்படியே தொங்கினே ஓடியாருது. அது லிசிஸ் கத்துது, "ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அது கதறின்னு இருக்குது. உயிரே போது போல அதுக்கு. ஹீரோ உடனே, "ஏய் ஃப்ராடு இங்க நீ என்ன பண்ற? உன்ன கண்டிப்பா காப்பாத்த முடியாது. ஓடு" அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு, "ஏய் இல்ல, இல்ல என்ன காப்பாத்து ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட கெஞ்சினுக்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா தூக்கி அத உள்ள போட்டுடுறான். "ஏய்! இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஐட்டம். இதுக்குள்ள உன்னால எப்படி வர முடியுது? உனக்கு வெட்கமாவே இல்லையா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்கறான். அந்த பொண்ணு உடனே டப்புன்னு ஹீரோ கெட்டியா புடிச்சுக்கின்னு, "கண்டிப்பா, கண்டிப்பா நான் விடமாட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பா நான் உன்ன விடவே மாட்டேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. "நீ இப்ப எங்க போற? அந்த ஃப்ளையிங் ஃபார்ட்ரஸ்க்கு தானே போற? கண்டிப்பா நானும் அங்க வருவேன். இந்த வாட்டி என்ன இருக்குது அந்த இடத்துல? நீ அந்த சீக்ரெட் சிவிலைசேஷன கண்டுபிடிக்க போறியா? இல்ல அந்த கோல்டன் ஃபார்ட்ரஸ கண்டுபிடிக்க போறியா? இல்லன்னா ஜுவல்ஸாலேயே மேடான அந்த கோலம்ஸ கண்டுபிடிக்க போறியா?" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம எக்ஸைட் ஆவுது. ஹீரோ, "ஓஹோ! உனக்கு அவ்வளோ எக்ஸைட்டா இருக்கா? வெயிட் பண்ணி பாரு" அப்படி சொல்றான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 3 நாள் கழிச்சு அது பாக்குது. "என்னடா இது? என்ன இது? இந்த மாரியான ஒரு இடத்துக்கு ஏன்டா என்ன கூட்டின்னு வந்த?" அப்படி சொல்லி வந்து பார்த்தா, அது கதறுது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "எப்படியோ நம்ப இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்ம ஹாப்பியா இருக்கிறான். அந்த பொண்ணு கதறுது, "ஏன்டா இங்க கூட்டின்னு வந்த? இந்த மாரியான ஒரு இடத்துக்குலாம்?" "டேய்!" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட கதறினுக்குது. "சரி, சரி. எனக்கு இப்ப வேலை இருக்குது. நீ இங்கேயே கெட. நான் கிளம்புறேன்" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிளம்புறான் அத வுட்டு. அந்த பொண்ணு உடனே வேகமா ஓடியாந்து ஹீரோவ புடிச்சுக்கின்னு, "டேய் எங்க போற நீ? ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணு. எதுக்கோசரம் நீ இங்க வந்துக்கிறன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றா" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹீரோவ புடிச்சுன்னு கத்தினுக்குது. "இந்த மவுண்டன்ல இந்த ஸ்மெல் ரொம்பவும் நல்லாவே இல்ல. இந்த வாசனைலாம் பிடிக்கவே இல்ல" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினுக்குது. "இந்த இடம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா லாவாவா இருக்குது. என்னடா இது இடம்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்குது. உடனே பின்னாடி ஒரு மாஸ்டர் வருது. "ஆஹாஹா! மாஸ்டர் வருதா? இது ஸ்கார்பியோனோட லெவல் என்னடா 80 இருக்குது" அப்படி சொல்லி உன்ன பாத்துருது அது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கார்பியன் சோல்ஜர். இதோட லெவல் 80. இது வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற இந்த வால்கனிக் ஏரியால தான் இருக்கும். இது வந்து எப்பவுமே அந்த டனல்ல மட்டும் தான் இருக்கும், அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறது. இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டே இல்லாத ஒரு ஸ்பீசிஸ் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி காட்டுறாங்க. சியா பொண்ணு அந்த மாஸ்டர பார்த்து பதறுது. அப்படியே அலறி அடிச்சுன்னு ஓடுது. அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணும்போது, "ஆஹாஹா! இந்த மாஸ்டர் நம்மள போட்டு தள்ளுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது. பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் இவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்கள தப்பிச்சு ஓடாத மாரி பார்த்துக்குது. இவங்கள அட்டாக் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லி.
உடனே சியா பொண்ணு சொல்லுது, "டேய் சீக்கிரமா அந்த மாஸ்டர் அட்டாக் பண்றா" அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோ சொல்றான், "என்னால முடியாது நீ அட்டாக் பண்ணு." "டேய் நான் வந்து அட்டாக் டைப் கிடையாதுடா" அப்படி சொல்லுது. ஹீரோ உடனே அதுக்கு, "எம்மா நானும் ஒரு ப்ரொடக்ஷன் டைப் தாம்மா. நீ என்னம்மா இப்படி பண்றியேம்மா" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கதறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ஹீரோ முன்னாடி வந்துட்டு, "ஆச்சா இப்போ வேற வழியே இல்லையா" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சோன் எடுக்குறான். எப்படியாவது எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாஸ்டர் வந்து ஹீரோ முன்னாடி வந்துருது. ஹீரோ அவ்வளோதான் நம்ம கதை இங்கேயே முடிச்சு விட்டாங்க போங்க அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கிறான். அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்கு கிட்ட வந்துச்சு. அந்த லிசி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு வச்சுங்குது. "ஏய் சீக்கிரம்டா சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு எதனா பண்ணுடா" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு கைத்த பிடிச்சி வச்சுங்குது. அப்போ சர்ருன்னு ஒரு ஈட்டி போய் கரெக்டாக அந்த மாஸ்டருடைய கையிலே பட்டு குத்துது அப்படி. உடனே பொருள் யாரா இந்த ஈட்டி யாரா அமிச்சுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்துன்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தலை மேலே ஒருத்தன் அப்படியே புஷ்ஷுன்னு பறந்து போகிறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியன் மாஸ்டரை சரவுண்ட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லிசார்ட்ஸ் தான். இந்த லிசார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியன் மாஸ்டரை அடிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் லிசார்ட் மேன். இவனுங்க லெவல் 58. இவங்க எப்பவுமே ஃபியரை வச்சு தான் ஃபைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனோட இன்டெலிஜென்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு அந்த அந்த அளவுக்கு தான் இவனோட இன்டெலிஜென்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது. பார்த்தீங்கன்னா இப்போ அவனுங்க லிசார்ட்ஸ் மொத்தமாக அந்த ஸ்கார்பியன் மாஸ்டர் எல்லாத்தையும் போட்டு தொட்டானுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஊருப்பட்ட ரிசார்ட்ஸ் இங்கே வந்துக்கிறானுங்க. ஒரு கிராமமே கிளம்பி வந்துக்குது போல் இந்த இடத்துக்கு அண்ட் பண்ணதுக்கு. அப்போனே ஹீரோ அந்த இடத்துக்கு போய், "எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். "உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல நீங்கள் லிசார்ட்ஸ்மேன் தானே கண்டிப்பாக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசார்ட்ஸ் மேனு இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர் போட்டு கட்டுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவனுங்க கவர் போட்டு கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துன்னுருக்குறான். அப்போ அந்த லிசார்ட்ஸ் மேன் அவன் முன்னாடி வந்து, "நீங்க நீங்க எதுக்கு எங்க டெரிட்டரிக்குள்ள வந்தீங்க? அதனால கண்டிப்பா நீங்க நீங்க தான் இப்போ எங்களுக்கு சாக்ரிஃபைஸ் ஆக போறீங்க" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் கத்துறான். இவன் லிசார்ட் வாரியர். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சாப்டர் முடியுது. சாப்டர் ஸ்டார்ட்டிங்லேயே அந்த லிசார்ட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஹீரோவையும் அந்த லிசா மெர்ச்சன்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு கட்டா தூக்கின்னு போயிட்டு இருக்கானுங்க அவனுங்களுடைய நெஸ்ட்டுக்கு. ஹீரோ பார்க்குறான், "டேய் யார்ரா நீங்கள் எதுக்குடா எங்களை தூக்கின்னு போறீங்க ஒழுங்காக என்னை அவுத்து விட்டு போங்கடா" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கத்தின்னுக்குறான். ஹீரோ நினைக்கிறான், "அடச்சே நான் பேட்ஸ் கேரக்டரில் இருக்கும்போது கூட இவங்களை பார்த்ததில்ல இவனுங்களை போய் இந்த நிலைமையில பார்க்கறதா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ கத்தி கத்தி டயர்டாகி தூங்கிட்டான். பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறான். தூங்கி எழுந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஷாக்கு. பார்த்தீங்கன்னா, அந்த லிசாஸ்மென்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிசா பண்ணியும் ஹீரோயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வால்கன உள்ள தள்ளி விடுறானுங்க. கயிறு கட்டி இறக்குறானுங்க அப்படியே பொறுமையா. ஹீரோ கத்துறான், "டேய் என்னடா பண்றீங்க? ஒழுங்கா எங்கள போக விட்டுருங்கடா. எதுக்குடா எங்கள கீழ இறக்கிட்டீங்க?" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கத்தின்னுக்குறான். "டேய் ஒழுங்கா எங்கள மேல எடுத்துங்கடா. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எங்களுக்கு என்கிட்ட இருந்து ஒரு டிராப் வந்து உங்களுக்கு கிடைக்காதுடா. டேய் என்னடா பண்றீங்க? சீக்கிரம்டா" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கத்தின்னுக்குறான். "ஹே லிசிஸ் உன்கிட்ட எதனா மேஜிக் ஐட்டம் இருந்தா சீக்கிரம் குடு. நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம்" அப்படி சொல்லி வந்து ஹீரோ அந்த லிசித்த பார்த்து கத்தின்னுக்குறான். ஆனா அந்த லிசிஸு, இந்த கேம நான் விளையாட மாட்டேன். இந்த கேம் ரொம்ப டிட்டியா இருக்கு" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லுது. ஹீரோ அத பார்த்தோன்னே, "ஏய் என்ன நின்னுனே செத்து போட்டியா என்ன?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கத்தின்னுக்குறான். "டேய் என்ன இது மாரி இந்த நெருப்புல தள்ளி தான் சாவடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எதுக்குடாடி என்ன காப்பாத்துனீங்க?" அப்படி சொல்லி வந்து ஹீரோ கத்தின்னுக்குறான். ஏன்னா அது சாக்ரிஃபைஸ் கோசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க சொல்றானுங்க. "டேய் என்னடா முட்டாள்தனமா சொல்றீங்க? எவனாவது இன்னுமா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பானா?" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கத்தின்னுக்குறான். பார்த்தீங்கன்னா ஹீரோவோட மொனக்காலு அந்த லாவால பட்டு அவனுக்கு கத்துறான். "அட என்னடா இது மாரி பண்றீங்க? டேய் டேய் நான் வந்து இப்போ லாவா கிட்ட வந்துட்டேன். ப்ளீஸ்டா மேல தூக்குங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கத்தின்னுக்குறான். "டேய் என்ன இந்த ஹியூமன் ரொம்ப கத்தின்னுக்குறான். இதுக்கு வேற வழியே கிடையாது" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கோடாரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த த்ரெட்ட வெட்டத்துக்கு கிட்ட வந்துட்டான். அப்போ ஒருத்தர் வந்து, "நிறுத்து" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இத கேட்ட உடனே அவன் அப்படியே நிறுத்திடுறான். "அந்த ஹியூமன்ஸ ஃப்ரீயா விடு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. இவரு யாருன்னா லிசார்ட் சீப். இவர் தான் இந்த லிசார்டோட சீஃப். இவரோட லெவல் 75 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ல வருது. ஏன் அவங்கள உயிரோட சொல்றேன் தெரியுமா? ஏன்னா அவங்க எல்லாரும் கிரேட் ஸ்பிரிட்டோட மெசேஞ்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த சீஃப் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கின்னு ஒயின் காட்டிங்கன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிசா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுன்னு இருக்குது. என்னால என்னால இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையே! இவங்க எப்படி நம்மளுக்கு வந்து மெசஞ்சரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசார்ட் வாரியர் கேட்குறான். அதுக்கு உடனே இந்த லிசார்ட் சீஃப், "ஆமா என்ன பண்றது? நம்ம எப்பவுமே அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவங்கள ஃபாலோ மட்டும் தான் நம்ம பண்ணணும்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசார்ட் சீப் சொல்றான். இத கேட்டோனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்றீங்க? தி கிரேட் ஸ்பிரிட் அவனுங்க வந்து ஹியூமன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்கறான்.
எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் லிசார்ட்ஸால் ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரியர் சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோ வில்லத்தனமா என்ன என்ன சொல்கிற? ஆனஸ்ட்டாக சொல்லப்போனா நீங்கள் நம்பர்ஸில் அதிகமாக இருக்கிறீங்க. அதனால மட்டும் தான் உங்களால் அந்த ஸ்கார்பியனை தோற்கடிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா நீங்கள்லாம் லூஸ் ஆகிட்டு இருப்பீங்கடா. ஏற்கனவே எக்கச்சக்கமான பேர் உங்கள் லிசார்ட்ஸில் அதுக்கோசமே நீங்கள் செத்து போயிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். டேய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசார்டு வாரியர் அவனை பார்த்து கத்தினுங்கிறான். உடனே ஹீரோ அந்த சீஃப் கிட்ட சொல்கிறான். சீஃப் இவன் பாருங்க என்ன பாதர் பண்ணுறான் அப்படி சொல்லி எதிர போட்டு கொடுக்குறான். சரி, சரி காம் டவுன் ஆகு அப்படி சொல்லிங்கிறான். ஆனா பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன் பின்னாடி இருந்து அவன ஒயிங் கட்டினேங்கிறான். சரி காம் டவுன் ஆகு. சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த ஹியூமன்ஸ பிரிசனுக்கு மூவ் பண்ணுங்க. அப்படி வந்து தான் சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. என்ன என்ன சொல்றீங்க? பிரிசனுக்கு எதிரா என்ன மூவ் பண்றீங்க? அப்படி சொல்லி தான் சரியா ஷாக் ஆகுறான். பார்த்தீங்கன்னா இப்போ லிசிஸியும் ஹீரோவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க இருக்கிற ஜெயில்ல அடிச்சுட்டானுங்க. ஹீரோ கத்தினுங்கிறான். டேய் வெளிய விடுங்கடா, வெளிய விடுங்கடா அப்படி சொல்லி. டேய் என்னடா சொன்னீங்க? இப்ப தான்டா என்ன அந்த கிரேட் ஸ்பிரிட்டோட மெசஞ்சர்ன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்குடா இது மாரி என்ன பண்றீங்க? அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்தினுங்கிறானுங்க 2 பேரும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லிசார்ட் வாரியரும், அந்த லிசார்ட் சீப்பும் தான் பேசினுருக்கிறாங்க. என்னால இத சுத்தமா நம்பவே முடியல. நம்மளுடைய ரூல்ல இது மாரிலாம் இல்லவே இல்லையே! நம்ம ரூலே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கோசம் நம்ம மீறணுமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறான் அந்த லிசார்ட் சீஃப். அது வந்து அவனும் என்ன பண்றது? கிரேட் ஸ்பிரிட் தான் இந்த ரூலே போட்டாங்க. ஆனா இப்போ அவங்களே இத மீறி ஒரு செயல் செஞ்சிருக்காங்கன்னா, இது காரணம் என்னன்னு எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம, நம்ப இப்ப இருக்கிற நிலைமையில கண்டிப்பா அந்த ஷேமான் பவர எதிர்த்து ஃபைட் பண்ணவே முடியாது. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்னு வந்து பத்தி அவன் சொல்லுங்கிறான். ச்சே! இப்ப என்ன பண்றது? அந்த கிரேட் ஸ்பிரிட் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி தான் இப்ப நாங்க நடந்துட்டு வந்திருந்தோம். பட் இருந்தாலும் எங்களுடைய வாரியர் ட்ரெய்னிங் அது வந்து லேக் ஆகுது. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சோகமா உட்காந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அவன நான் வெறுக்கிறேன். அவன எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மனசுக்குள்ள நெனச்சுன்னுக்கிறான். இப்போ உடனே அந்த லிசர்ட் சீஃப் தான் சொல்றாரு. நல்லா நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ. கிரேட் ஸ்பிரிட்டோடைய வார்த்தைங்க எப்பவுமே அப்சல்யூட் ஆனது. அத நம்ம எப்பவுமே மீறக்கூடாது அப்படி சொல்றான். உடனே அதுக்கிட்ட வாரியரும், "ஆமா அது எனக்கு தெரியும்" அப்படின்னு வந்து தான் சொல்றான். "சரி, அப்படின்னா அந்த ஹியூமன்ஸ ஃப்ரீ பண்ணு. உனக்கு தெரியும்னு சொன்னனா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் சீஃப் சொல்றான். இத கேட்டோனே அவனும் சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போறான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஆம்பிரெக்ஸ் ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த ஜெயில உடைச்சிட்டு வெளிய வரான். ஆஹா! பாத்தியா இதெல்லாம் செம்ம சிம்பிள். என் முன்னாடிலாம் இது ஒண்ணுமே இல்ல. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த ஜெயில வச்சுட்டு வெளிய வரான். உடனே அந்த லிசிஸ் பொண்ணும், நிஜமாலே சொல்லப்போனா, இந்த நான் லிவிங் இது மேலலாம் அவனுடைய பவர் ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி இருக்குதே! அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசிஸ் பொண்ணு சொல்லுது. ஆப்ஜெக்ட் மேல உன்னுடைய பவர் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா, தொண தொணன்னு பேசின ஹீரோ கத்துறான். "ஏய்! நீ என்ன தொண தொணன்னு பேசுங்கிற? ஒழுங்கா என் பின்னாடி வா! இல்ல உனக்கு அவ்வளதான்" அப்படி சொல்லி வந்து ஹீரோ கத்துறான். "சரி கண்டிப்பா வரேன். நீ தானே பெஸ்ட்டு" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஹீரோ கை வச்சுக்கினே வருது பின்னாடியே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த லிசர்ட் வரையில வரான். "டேய்! என்ன நடக்குது? இங்க என்னய்யா நடக்குது?" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் வழியா பார்த்துன்னு இருக்கிறான் ஹீரோவையும், லிசிஸும். ஹீரோ ஒண்ணு "ஐயய்யோ! நம்ம மாட்டிக்கிட்டோமா? அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சுதா?" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அந்த லிசிஸும் பதர்றானுங்க. அப்போனே அவன் சொல்றான், "ஹியூமன்" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். உடனே "ஐயய்யோ! இவன நம்ம அட்டாக் பண்ண தான் வரானுங்க" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசிஸும் ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா பதறிச்சுன்னு வர்றாங்க. அவன் கத்திக்கினே வரான். "டேய் டேய் ஹியூமன்ஸ் நில்லுங்கடா! நான் உன்கிட்ட பேசணும். டேய் ஓடாதீங்கடா" அப்படி சொல்லி வரான். "டேய் என்னடா ஓடாதீங்கன்னு நான் சொல்றேன். நீ எங்கள இப்போ ஓடாதீங்க புடிச்சு வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு நல்லாவே தெரியும்டா" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓடின்னுக்கிறான். "டேய் ஹியூமன்ஸ் டேய் வாங்கடா டேய்! இதனால தானே எனக்கு ஹியூமன்ஸே பிடிக்க மாட்டேங்குது. நீங்க சொல்றத கேட்கவே மாட்றீங்க காது குத்து" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிறான். விசில் அடிச்சோனே பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட லிசர்ட் மேன்ஸ் வந்து அவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தத்துக்கு வரானுங்க. "டேய் நில்லுங்கடா" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிசர்ட்ஸ் மேனும் அவன தொரத்தினே போறான். "அட டேய் என்னடா இது இங்க ஒரு இடம் கூட இல்லையே" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த லிசிஸும் நெனைக்கிறாங்க. "ஆமா உங்களால இனிமே எங்கேயும் ஓட முடியாது" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றானுங்க. உடனே அந்த லிசர்ட் வாரியர் வந்து, "ஹியூமன் நீ நீ கொஞ்ச நேரம் ஓடுறத நிறுத்து. நான் சொல்றத கேளு. இந்த இடம் டெட் எண்ட். அதனால உன்னால கண்டிப்பா எஸ்கேப் ஆகவே முடியாது" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத கேட்டோனே ஹீரோ, "அட ச்சே! இப்ப நான் ஏதாவது பண்ணியே ஆவணும். ஏதாவது பண்ணியே ஆவணும். மறுபடியும் நான் இந்த லாவால போய் விழறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் யூனிட்டில தேடின்னுக்கிறான். உடனே சரி இத விட வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவனுடைய பிக்காக்ஸ் எடுத்து அந்த இடத்த உடைக்கிறான். "வழி இல்ல என்ன நானே அந்த வழிய உருவாக்குவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த லிசர்ட் மேன், "டேய் ஹியூமன் நிறுத்துடா! இது மாரி பண்ணாதடா! இந்த பிளேஸ டிஸ்ட்ராய் பண்ணாதடா!" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் மேனும் கத்துறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பைனாகுலர் மாரி யூஸ் பண்ணி அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறான். "நான் ஒரு வழியா அவங்கள கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணும், "ஓ! ஒரு வழியா இது முடிஞ்சுதா? சூப்பர், சூப்பர். இது எல்லாமே ஈஸியா ஆனதுக்கு காரணமே நீதான். ஏன்னா, உன்கிட்ட தான் ஃபியூச்சர பார்க்குற கண்ணு இருக்கே, அது ஒரு ஹிடன் கிளாஸ்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுனுங்கிறான். "சரி காய்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கேட்டுச்சு தானே?" அப்படின்னு சொல்றான். பார்த்தீங்கன்னா, அவன் பின்னாடி ஊருப்பட்ட பேர் நின்னுக்குறானுங்க இந்த மிஷினுக்கோசமே. "நாம இப்ப போவோம். அந்த லிசார்ட் மேன்ஸ் இது இருக்கு" அப்படி சொல்றான் அவன். "நம்ப இப்ப போவோம். நம்மளுடைய வேட்டைய இப்ப தொடங்கலாம்" அப்படி சொல்றான். இதோட இந்த 15 சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது. சாப்டர் ஸ்டார்ட்டிங்லயே
ஹீரோவா அந்த லிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த லிசார்ட் மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே தொரத்தின்னு வரானுங்க ஹீரோவையும் லிசிஸையும். டேய் ஹியூமன்ஸ் எதுக்குடா ஓடுறீங்க? ஒரு நிமிஷம் நில்லுங்கடா. நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு சொல்லிக்கிறான். அதுக்கு உடனே டேய் என்னடா பேசிட்டு இருக்க? பார்த்தா தெரியல நான் உன்னுடைய வீட்டுக்கு ஜன்னல் உருவாக்கி இருக்கிறேன். இந்த விண்டோலேருந்து கூலான காத்தெல்லாம் வரும்டா உள்ள அப்படி சொல்றான். டேய் நீ இந்த சிச்சுவேஷன சுத்தமா புரிஞ்சுக்கல. இது எவ்வளோ சீரியஸான சிச்சுவேஷன் தெரியுமா? அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ட் வாரியர் சொல்றான். உடனே அதுக்கு ஹீரோ டேய் எனக்கு எல்லாமே தெரியும்டா. விண்டோஸ் ரொம்பவும் பெரிய விண்டோஸ் இருக்கிற வீடெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? அப்படின்னு சொல்லி வந்து நான் அவன்கிட்ட பேசினுக்கிறான். அப்போ நீ அந்த டிசீஸ் பொண்ணு பதறிக்கினே ஏய் பிளாக் ஸ்மித் இங்க பாருடா உன் பின்னாடி திரும்பி பாருடா கத்துறா. பார்த்தீங்கன்னா பின்னாடி மிக பெரிய ஒரு ஃபயர் பால் ஒண்ணு வருது. ஹீரோ பார்க்குறான். என்னடா இது ஃபயர் பால் அப்படி சொல்லி. உடனே அந்த டிசீஸ் பொண்ணு அங்க தப்பிச்சு ஓடுது. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜம்ப்பு. 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ஸு. பார்த்தீங்கன்னா அந்த இடம் பட்டு அந்த நெஸ்ட் மொத்தமே அப்படியே பார்த்தீங்கன்னா பத்தி எரியுது. பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவுல எக்கச்சக்கமான அந்த ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எகிறி குதிச்சு வரானுங்க இவங்கள அட்டாக் பண்றதுக்கு. உடனே அவனுக்கு இன்க்ளூடர்ஸ் அப்படின்னு கத்துறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் அந்த லிசர்ட்ஸ் மேன அட்டாக் பண்றாங்க. ஆஹா! இந்த லிசார்ட் ஆக்டிங் இது தொடங்கட்டும் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து லிசார்ட்ஸ வந்து போட்டு கில் பண்ணிட்டு இருக்கானுங்க. உங்க எல்லாரையும் உங்க எல்லாரையும் நான் கேட்ச் பண்ணாம விடமாட்டேன். அண்ட் உங்க எல்லாரையும் நான் டார்ச்சர் பண்ணி கொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா லிசார்ட்ஸ் மேன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி தள்ளுறானுங்க. அவனுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொத்து கொத்தா சாவறானுங்க. அந்த லிசார்ட் மேன்ஸ் எல்லாம். ஹீரோ பார்க்குறான். என்னடா இந்த சிச்சுவேஷன் இவ்ளோ மோசமா இருக்குது அப்படி சொல்லி பார்த்துன்னுருக்கிறான். இந்த பீப்பிள் சடனா எங்கேருந்து வந்தாங்க அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்துன்னுருக்கிறான். அது மட்டும் இல்லாம இங்க சண்டை போட்டுட்டு இருக்க இந்த பிளேயர் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஹை லெவலான இருக்கிறாங்களே! இந்த ஃப்ளேம் மவுண்ட்ல இருக்கிறத விட இவங்க ரொம்ப ஹை லெவலா இருக்காங்க. அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனச்சுன்னுருக்கிறான். பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இந்த பொண்ணோட பேரு யூனா. இவ ஒரு வாரியர் கிளாஸ். இவளோட லெவல் 92ன்னு வருது. அது மட்டும் இல்லாம, அந்த ஃபியூச்சர பார்க்கக்கூடிய அந்த மேஜ் இவன் பேரு சங்கோ. இவன் ஒரு விசாடி. இவனோட லெவல் 19 வருது. உடனே அந்த வாரியர் லிசார்டு, "ஹியூமன்ஸ் ஒழுங்கா இங்க வந்துருங்கடா" அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்துது. சரி. ஃபைட் பண்ணுங்க வாரியர்ஸ். இத விட்டா நம்மளுக்கு வேற வழி இல்ல. அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கோடாரி எடுத்து ஃபைட் பண்ண ரெடி ஆவுது. சீக்கிரம் எல்லாரும் அவங்களோட நெஸ்ட்ட புரொடெக்ட் பண்றதுக்கோசரம் ஃபைட் பண்ணுங்க அப்டி சொல்றான். ஹீரோ பார்க்குறான். என்னடா இது அந்த ரிசர்ச் என்னமோ சொல்லுச்சு அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்துன்னுறான். இவங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில மூளையே இல்ல ஆனா, இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த பவர் டிஃபரண்ட் எந்த அளவுக்கு பெருசா இருக்குது. இவனுங்க இந்த இடத்துலயே இருந்தா கண்டிப்பா ஃபுல்லாவே அன்னிகிலேட் ஆயிடுவானுங்க. இவனுங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனா தான் இவனால தப்பிக்க முடியும் அப்டி சொல்லி ஹீரோ யோசிச்சுனே இருக்கும்போது, ஹீரோவ புடிச்சு ஒருத்தர் இசுக்குறாரு. ஹீரோ ஒண்ணுமே புரியல. யார்ரா அதுன்னு பார்த்தா அந்த ரிசர்ச் சீஃப் தான். டேய் எல்லாரும் சண்டை போட்டு விட்டு ஓடுங்கடா. இங்கே இருந்தா நம்ம எலிமினேட் ஆயிடுவோம். சீக்கிரம் ஓடுங்க அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் சீஃப் சொல்றாரு. பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பேர் எக்கச்சக்கமான ரிசல்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறானுங்க. மொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே செத்துக்கினே இருக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா, அந்த யூனான்ற ஒருத்தன், "ஹேய் லிட்டில் லிசர்ட் எவ்வளோ தைரியம் இருந்தா எங்களையே அட்டாக் பண்ணுவ?" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாரியரோட முதுகுலயே ஒரே அடி. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அவன் அந்த கோடாரி வச்சு அத பிளாக் பண்ணிடுறான். "ஏய் ஹியூமன் இத நிறுத்து. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் கேட்குது. உடனே பார்த்தீங்கன்னா 2 பேர், "யூனா ப்ளீஸ் கம் இந்த இடத்துக்கு வா" அப்படி சொல்லி அத பார்த்தீங்கன்னா கூப்ட்டுனுருக்காங்க. ஆனா அந்த யூனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்க் போட்டு தள்ளுறதுக்கே குறியா இருக்குது. உடனே அவன் அந்த பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான். அவள விடு. அவ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வரமாட்டா. அவ இது மாரி ஒரு விஷயத்த பார்த்தா அதிலயே முழிக்கணும். உனக்கு தெரியாதா என்ன? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்றா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூனா அந்த லிசர்டுடைய நெஞ்சிலே ஒரே குத்து. லிசர்டு நீ என்ன சொன்ன? இந்த லிசர்ட்ஸ் தான் பெரிய ஆளுங்க சொன்னியா? நீங்க பெரிய ஆளுங்களா இருந்தா இது மாரி தற்பெருமையா பேசியிருந்திருக்கவே கூடாது. ஒழுங்கா இது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டீன்னா, நான் உன்ன விட்டுருவேன். உனக்கு வழியே இல்லாம சாவ குடுப்பேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூனா சொல்றான். இத கேட்டோனே அந்த லிசர்டு, "ஹியூமன் உனக்கு அதுதான் வேணும்னா, கண்டிப்பா நான் அத செய்யவே மாட்டேன்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் சொல்லுது. "நீ அப்படி சொல்றியா? அப்படின்னா, கண்டிப்பா இது இவ்வளோ சீக்கிரம் முடியாது. நீ சாகுற வரைக்கும் நான் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன்." அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லூனா அவன் ஸ்வாட ஓங்குறான். "நீ நீ வந்து கண்டிப்பா என் கையில டார்ச்சர் அனுபவிச்சு தான்டா சாவ. முதல்ல உன் கண்ணுல இருந்து ஆரம்பிக்கும்." அப்படி சொல்லி வந்து கண்ண குத்த வரான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவன் ஸ்வாட்ல ஏதோ பட்டு அந்த ஸ்வாட் ஒரு ஓரமா போய் கீழ விழுது. உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. "ஹேய் டேக் இட் ஈஸி மேன். எதுக்கு இது மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து சொல்லுது. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் சியா. நம்மளுடைய கொஸ்ட் இந்த லிசர்ட் மேனுடைய நெஸ்ட்ட டேக் ஓவர் பண்றது மட்டுமே தான் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்றா. உடனே அந்த யோனா எவ்வளோ கத்துறா. "டேய் என்ன நீ எனக்கே ஆர்டர் போடுறியா?" அப்படி சொல்லி. "நான் ஒண்ணும் உனக்கு ஆர்டர் போடலையே." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சியா சொல்றா. "ஹேய் நீ எனக்கு கமெண்ட் பண்ணணும்னா, நீ எனக்கு காசு குடுத்தா, நீ சொல்றத நான் செய்வேன். அப்படி இல்லன்னா வா நம்ம PVP போட்டு யார் பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யூனா பொண்ணு சியா கூட சண்டை போடுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அந்த லிசார்ட் மேனு அவனுடைய காலைய வேகமா ஒரே கடி கடிச்சுட்டு அங்கருந்து ஓடிடுறான். ஒரே ஓட்டமா.
ஏ லிசார்டு எங்கே வர எவனா தப்பிச்சு ஓட முடியும் நினைக்கிறியா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் கத்தினுக்கிறான். உடனே அவன் ஸ்னேகாவை பார்த்து ஹேய் நீ எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க உன்னால் தான் இதெல்லாம் வந்தது அப்படி சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டெசர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெசர்ட்டில் கட்டுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசார்ட் வாழ இருக்கிறான். அவனோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த லிசார்ட் சீஃப் லிசிஸ் எல்லாமே இருக்கிறாங்க. உடனே அந்த சீஃப் தான் சொல்கிறான் இந்த சுச்சுவேஷன் இதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹியூமன்ஸ் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உடனே ஹீரோ எனக்கு இந்த டீட்டெயில்ஸை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்லுங்கிறான். உடனே அந்த லூனாயி வாய் முறை அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனை சீண்டுது. ஆனால் ஹீரோ உடனே சொல்கிறான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேவை இடிச்சதால் தானே உங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிருக்க அப்படி சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த லிசார்ட் வாரியாரு சரி காண்டாயிட்டு சாரி சொல்றியா சாரி சொன்னால் இதெல்லாம் தீர்ந்துடும் நினச்சிட்டியா என்ன அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது ஹீரோவை பார்த்து கத்துது. ஹீரோ உடனே சரி எனக்கு புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் வந்து நிறைய பேர் இறந்துட்டீங்க தான் அதுக்கு என்ன நானா பண்ண முடியும் என்னால் தான் இதுமாரி ஆச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த லிசார்ட் ஸ்டூபிட் ஹியூமன் நாங்கள் ஒன்றும் அதை பற்றி பேசலை அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்தினுக்கிறாங்க அவங்க 2 பேரும். எங்களுடைய உண்மையான ப்ராப்ளமே என்ன தெரியுமா அந்த நெக்ஸ்ட்டு நாங்கள் இழந்துட்டோம். இப்போ எங்களுடைய ஹோம் டவுனை விட்டுட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் சொல்லிட்டு இருக்குது. ஹியூமன்ஸான உங்களுக்கெல்லாம் எப்படி எங்களை பற்றி தெரியும் இது எல்லாமே உன்னோட ஃபால்ட்டு தான் ஹியூமன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசார்டு ஹீரோவை பார்த்து கட்டினுக்குது. உடனே ஹீரோவும் பதில் கத்துறான் என்னடா நீ ஓவராக பண்ணிட்டு இருக்க நீங்கள் தானே முதல்ல என்ன அடிச்சு வச்சுங்க அப்படி சொல்லி. உடனே அந்த லிஃபிஸ் பொண்ணு பக்கத்தில் உட்காந்து அவனை சமாதானம் பார்த்து ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கத்தினுக்கிறான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட கத்தினுக்குது. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுனுக்குறாங்க. அப்போனே அந்த ரிசார்ட் சீஃப் தான் சரி சரி கொஞ்ச நேரம் காம் டவுன் ஆகு அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அண்ட் நீங்களும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் டைம்ஸ் வந்து இந்த டிராகனுடைய லெகன்சியை நாங்கள் தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஹீரோ உடனே டிராகனாக பார்க்குறான். ஆமாம் டிராகன் இந்த ஃப்ளேம் மவுண்ட்டில் அந்த டிராகன் இருக்குது. அதோடைய அதோடைய கல்லறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேம் மவுண்ட்டே இந்த கேட் டிராகன் ஹெடியஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். 100 வருஷமா நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகனுடைய லெகசியை காப்பாற்றிட்டு வரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கிட்ட ஹீரோக்கு சீரியஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்க தான் அந்த ஆர்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்களா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சீரியஸ் இருக்கு. ஆஹா எனக்கு நல்ல சான்ஸு ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சரி சந்தோஷமா வரான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அங்கே இருக்கிற அந்த ஹியூமன்ஸ் பிளேயரை தான் காட்டுறாங்க. இப்போ அவனுக்கு ஒன்றுமே அந்த அவனுங்கிட்ட வேலை வாங்கினவங்கிட்ட காசு வாங்கிக்கின்னு ஓ சூப்பர் சூப்பர் இதில் மொத்தமாக எவ்வளோ இருக்குது நாங்கள் கேட்ட மாதிரியே நீ அந்த காசு தானே கொடுத்துருக்க அப்படி சொல்லி வந்து ஒருத்தனை பேசினுக்கிறாங்க. உடனே அதுலேருந்து ஒருத்தன் அவங்களுக்கு கொஸ்ட்டு கொடுத்தவன் ஆமாம் நீங்கள் கேட்டபடியே தான் உங்களுக்கு இந்த கொஸ்ட்டு கொடுத்தேன் ஆனால் இது இன்னமும் முடியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு லிசார்ட்மேன் தான். இந்த லிசார்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிசார்ட்மேன் கூடத்தே அட்டாக் பண்ணிக்கிறான். இவன் ஒரு லிசார்ட் ஷாமான் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது. இப்போ அதே சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ கிட்டேயோ அவர் சொல்லுங்கிறாரு அந்த வில்லேஜ் சீஃபு லிசர்ட் ஷாமான் அவன் தான் எங்களுக்கு துரோகம் செஞ்சு அவனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ சஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே காரணம் அந்த லிசர்ட் ஷாமான் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த லிசர்ட் ஷாமான் அவன் சின்ன வயசில் ரொம்ப திறமையானவன் தான். அதனாலேயே மற்ற குழந்தைங்கள விட அவன் ரொம்ப வித்தியாசமாக இருப்பான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் மைண்டு அது மட்டும் இல்லாமல் அவனுடைய பர்ஃபெக்டான கமாண்டு அது மட்டும் இல்லாமல் அவனோட லாங்குவேஜ் ஸ்கில்லு மேஜிக்கு இப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவன்கிட்ட எக்கச்சக்கமாக இருந்தது. அவனை எல்லோரும் ஒரு ஜீனியஸ்னே சொல்கிறதுக்கு கூட வார்த்தை போதாது. அவன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். அவனுடைய அறிவிலையும் ஆற்றலையும் சரி அவன் ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒருத்தன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறாரு அவன் அந்த சீஃபு. ஸோ நாங்கள் அவனை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண போய் அவன் எங்களுடைய ட்ரைபை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக ஆக்கணும். எங்கள் ட்ரைபு வந்து பார்த்தீங்கன்னா உயர்றதுக்கு அவன் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக போக ஆரம்பிச்சுது. அவன் எந்த புக்கை படிச்சானெல்லாம் தெரில. பட் ஆனால் அன்னிலேருந்து அவனுடைய நடவடிக்கைகள் அது எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. அவன் பவருக்காக எங்கள் மொத்த ட்ரூப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் மாரி யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அவன் இங்கே இருக்கிற அந்த டிராகனாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போக நினச்சான். ஆனால் அன்றைக்கி கையும் காலுமா எங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். நான் உன்னை நம்பினேனே நீ ஏன் அதுமாரி பண்ண? உனக்கு எப்படி இதுமாரி தைரியம் வந்தது நம்மளுடைய கிரேட் சோலோடைய லெகசி இங்கேருந்து திருடிட்டு போவ? உனக்கு ஏன் அவ்வளோ பேராசை இது மேலே? அவர் காட்டின இரக்கத்துக்கும் கைண்டுக்கும் நீ தான் வந்து பண்ணுற ரீப்பவா இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு. இந்த டிராகன் டாட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் மவுண்டனே ப்ரொடெக்ட் பண்ணுது. இது இல்லைனா இந்த ஃப்ளேம் மவுண்டனே இல்லை. நீ ஏன் உன்னுடைய ஹோம் டவுனையும் அடிக்கணும் முடிவு எடுத்துட்டியா என்ன? அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கத்தினுக்கிறாரு அந்த ஷாமனை பற்றி. ஆனால் அவன் அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் ஒன்று யூஸ் பண்ணுறான். ஆமாம் அந்த பவர் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் எங்களால் அவனை சுத்தமாக பிடிக்க முடியல. அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறாரு.
பட் ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிட்டு அப்படியே போகாமல் மறுபடியும் வந்து அந்த ஹியூமன்ஸ் மூலமாக எங்களை அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தான் அந்த ட்ராகன் ஆர்ட்டுக்கோசம். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன்ஸை பகட கையை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அந்த ரிசர்ச் ஷேமன் தான் சொல்லுங்கிறான். நாங்கள் வந்து அதனால் எவ்வளோ ரிசீவ் பண்ண முயற்சி பண்ணோம், ஆனால் எங்களால் முடியல. ஏன்னா அந்த ஹியூமன்ஸ் அவங்களாம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த ட்ராகன் ஆர்ட் அது இல்லைன்னா இந்த மொத்த இடமே ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டருக்குள்ளே போயிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஒன்றும் இதுக்கு டிசாஸ்டரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆமாம், இந்த ட்ராகன் ஆர்ட்டோடைய லெகசி அது இந்த இடத்த விட்டு டிசப்பியர் ஆயிடுச்சுன்னா இந்த ஃப்ளேம் மவுண்டன் இருக்காது, அது ஃபுல்லாகவே வெடிஞ்சு இந்த ஃப்ளேம் மவுண்டன் ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதை கட்டுனா அவங்க 2 பேருக்கு சரியான சொல்லிட்டு என்னையா சொல்கிற என்ன சொல்கிற உடனே அந்த சியா பொண்ணு கத்துது. அப்படியாண்டா அது நீங்கள் இதுமாரி உங்கள் நெஸ்ட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறீங்க, வேறு எங்கன்னா எடுத்து விற்கிறதுன்னு அடி சொல்லி எடுத்து கத்தினுக்குது. உடனே அதுக்கு அவர் கவலைப்பட தேவையில்ல, அது இப்போ ரொம்ப செக்யூரான ஒரு இடத்துல தான் இருக்குது. அது வந்து நாங்கள் அந்த ட்ராகன் ஆர்ட்டை அந்த லாவாக்குள்ளே தான் வச்சிட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த லிசர்ட் ஷேமனை தான் கட்டுறாங்க. அவன் சொல்கிறான் அவங்க இங்கே அந்த ட்ராகன் ஆர்ட்டை இந்த இடத்துல தொழிக்க வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ட்ராகன் ஆர்ட் ஒழிக்க வச்சுக்கட்டும்னா அவங்களுக்கு அது ஒரு ரிச்சுவல் பண்ணி ஆகணும். அந்த ரிச்சுவல் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. இப்போ இன்னமும் 1 வாரம் தான் இருக்குது அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கோசம். ஸோ நீங்கள் எல்லாரும் அந்த 1 வாரம் வரைக்கும் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ கொடுத்தத விட டபுள் த டைம் என்னுடைய ரிவார்டாக கொடுப்பேன். இன்னும் 1 வாரம் இங்கெல்லாம் யாராக இருக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இதை கேட்டுவிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் செம ஹாப்பி. ஐயோ டபுள் த டைமா அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரிவார்டு கொடுத்துன்னு அங்கேயே இருக்கிறாங்க. உடனே அது கேட்ட உடனே அந்த லூனா பொண்ணும், வாவ்! இது ரொம்ப பிக் டீலு, சூப்பரு அப்படின்னா நான் இங்கே இருக்கிறேன். அந்த என்பிசிஸ் அவங்க எல்லாரையும் உங்களுக்கோசம் நான் கொல்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சியாக்கு ஏதோ வித்தியாசமா வருது. ஏதோ வித்தியாசமா இருக்குது, ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நினச்சுன்னுக்குது. பார்த்தீங்கன்னா இந்த லிசார்ட் சேமானும் இந்த லிசார்ட் ஷீப்பும் 2 பேரும் ஒண்ணே தான் சொல்கிறாங்க. இன்னும் 1 வாரம் தான் இருக்குது அப்படி சொல்லி. இப்போ நாங்க அந்த ரிச்சுவல பண்ணாம விட்டுட்டோம்னா, இந்த ஃப்ளேம் மவுண்டன் அது மறுபடியும் எக்ஸ்ப்ளோட் ஆயிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் கூட்டின்னு எங்கேயோ போயின்னுக்குறான். அந்த அந்த ரிசீஸ் பண்ணோன்னயே ஹீரோவ பார்த்து, "என்னடா நீ பைத்தியக்காரன் ஆயிட்டியா என்ன? உனக்கு என்ன மூளை கீழ வேலை செய்யுதா இல்லையா?" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்துது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ சொன்னது தான் கேட்டு பாக்குது. அவரு சொன்னதுக்கப்புறம். நீ அவர் சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்ன? "ஓகே சார், ஓகே சார். டோன்ட் வொரி சார், டோன்ட் வொரி சார். கவலைப்படாதீங்க சார். அந்த டிராகன் ஆர்ட்ட நான் பார்த்துக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் வீடியோ கால கொண்டு வரேன்." இப்படின்னு தான்டா நீ சொன்ன. உனக்கு என்ன உன் மனசுல ஹீரோ நெனப்பா? நீயே ஒரு முட்டா பயடா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசிஸ் பொண்ணு கத்தின்னு இருக்குது ஹீரோவ பார்த்து. ஹீரோ நினைக்கிறான், யார் இந்த பைத்தியக்காரி? நான் இந்த பொண்ண கூடவே இல்ல. இதுவா வந்துட்டு இப்ப இதுவா பைத்தியம் மாரி பேசுனுங்குது. இது வேற கத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது ரொம்பவும் சவுண்ட் விட்டுன்னே இருக்குது. அப்படி சொல்லி வந்து பார்த்தா ஹீரோ நெனச்சுன்னுக்குறான். இப்போ உடனே அந்த பொண்ணு சொல்லுது, "நீ நீ உன்னுடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் என்கிட்ட குடு. நான் மட்டும் தனியாவே போறேன். நீ ஒண்ணா இங்க இருக்கிறதா இருந்து சாவுடா" அப்படி சொல்லுங்குது. அப்போ வந்து டப்புன்னு பார்த்தா அந்த எதையோ பார்த்து அலறுது வேன்னு சொல்லி. ஏன்டா சொல்லி ஹீரோவ பார்த்தா அவங்க முன்னாடி மிகப்பெரிய ஒரு எகிப்தில இருக்கிற ஒரு ஸ்டாச்சு ஒண்ணு இருக்குது. இத பார்த்தோனே ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். "ஆஹாஹாஹா! காம் டவுன், காம் டவுன். இது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படி சொல்றான். பார்த்தீன்னா இது ஸ்டீல் ஃபிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் வேர்ல்டுக்கு போற ஒரு என்ட்ரன்ஸ். அப்படி சொல்லி வந்து பார்த்தா சிஸ்டம்லேருந்து வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணி சியாவ தான் காட்டுறாங்க. சியாவோட வீட்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்குது அவங்க பார்ட்டி கூட. பார்த்தீங்கன்னா கேட்டுக்குது. உங்க எல்லாருடைய கொஸ்டின் எப்படி போகுது அப்படி சொல்லி. உடனே அது கேட்ட உடனே அந்த மியூசிஷியனே நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லிடுறான். உடனே அதுக்கு அந்த ஐரிஸ் பொண்ணு நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோமானியாவுக்கு போயிட்டேன். பட் ஆனா இன்னும் என்னால அந்த ஹோலி வாட்டர கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இத கேட்ட உடனே அந்த லோக்கி கவலைப்படாத ட்ரெய்னிங் ஹார்டா எடு. அது மட்டும் இல்லாம நானும் ட்ரெய்னிங் ஹார்டா எடுக்கிறேன் அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஐரிஸ் பொண்ணு கேட்குது. சிஸ்டர் உங்களுடைய கொஸ்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படி சொல்லி. உடனே அதுக்கு அந்த ஐரிஸ் பொண்ணு என்னடா சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னுடைய ப்ராக்ரஸ் அது ஒண்ணுமே போகல. அது என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது செம்ம இரிட்டேட்டா இருக்குது. ஹீரோ மேல தான். ஏன் இவன் ரிப்ளே பண்ண மாட்றான்? இவன் ஆன்லைன்ல இருக்கானா இல்லையா? அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹீரோவ தான் பார்த்துட்டு இருக்குது ஹீரோ ஐடிய. ச்சே! இவன் ஒரு வேள தூங்கிட்டானோ என்னவோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சுங்குது. ஆனா அங்கருந்து கட் பண்ணி ஹீரோவ காட்டுனா, ஹீரோ கேமுக்குள்ள வெறி கொண்டு அவன் வேலைய பார்த்துன்னு இருக்கிறான். பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த மொத்த ஸ்டாச்சுயுமே பார்ட் பார்ட்டா கழட்டி எடுத்து வச்சுக்கிறான். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ டிஸ்அசெம்பிளி பண்ணதால, அவனுடைய ரேங்க் இப்போ டிஸ்அசெம்பிளில 10ஆ ஏறிட்டு இருக்குது. இந்த பிளேட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் மேன்ஸ் தான் மூவ் பண்ணுறதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோ பார்க்குறான், அடச்சே! நான் இந்த வேலைய பார்க்கறதுக்கு ஒரு நைட் ஃபுல்லா செலவாயிடுச்சு. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினச்சுக்கிறான். உடனே இந்த லிசர்ட் மேன பார்த்து, "டேய் சீக்கிரமா மூவ் பண்ணுடா! என்னடா இவ்ளோ பல்லி மாரி நடந்துன்னு இருக்கிறீங்க? வேகமா நகருங்கடா" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்து கத்தின்னுக்கிறான். உடனே இதெல்லாம் பார்த்து அந்த லிசர்ட் வாரி இருக்கு. அவனுக்கு சரியான காண்டாகுது. "என்னடா இது?" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கையில வச்சுருந்த பிளேட்ட தூக்கி போட்டு உடைக்கிறான். "நாங்க எதுக்குடா இதெல்லாம் பண்ணோம்?" அப்படி சொல்லி. உடனே ஹீரோ கிட்ட வந்து கேட்குறான்.
இந்த மாரி முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் ஹியூமன்ஸ் தானே பண்ணுவாங்க. நாங்க லிசர்ட்மேன் நாங்கலாம் எப்பவுமே ட்ரெய்னிங் மட்டும் தான் எடுப்போம். நான் போய் ட்ரெய்னிங் எடுக்க போறேன் அப்டி சொல்றான். இத கேட்டோனே ஹீரோ, ஓஹோ! இப்ப தான் புரியுது. நீங்க ஏன் தோத்து போறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க இது மாரி பண்ணீங்கன்னா இப்ப இல்ல, இன்னும் எப்ப ஆனாலும் உங்களால ஹியூமன்ஸ் தோற்கடிக்கவே முடியாதுடா அப்டி சொல்றான். இத கேட்டோனே சரிங்கடா என்னடா சொல்ற அப்டி சொல்லி, உடனே ஹீரோ, லிசர்ட்மேன் நீ உனக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். அப்டி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற அந்த கோடாரிய வாங்கிக்கிறான். ஏய் நல்லா பாரு இப்ப நான் என்னா பண்றேன் சொல்லி. இன்னும் 1,000,000 வருஷம் ஆனாலும் உங்களால எங்கள தோற்கடிக்க முடியாது. அதுக்கான ரீசன் என்னன்னா, அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சுத்திய வச்சு அந்த கோடாரிய ஒரே அடி அடிச்சு உடச்சிடுறான். அவ்வளதான் அந்த கோடாரி அப்டியே சுக்கல் சுக்கலா நொறுங்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த கோடாரிய ஹீரோ சுக்கல் சுக்கலா நொறுக்கி வச்சுக்கிறான். பாத்தியா இந்த மாரியான ஒரு யூஸ்லெஸ்ஸான வெப்பன வச்சு தான் நீ ஃபைட் பண்ணிட்டு இருந்த. இப்ப புரியுதா? நீ ஏன் நீ ஏன் தோத்த அப்டி சொல்லி வந்து புரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய வெப்பன் மட்டும் தான். உன்னுடைய எக்யூப்மென்ட் அது எல்லாமே வெறும் ட்ராஷ் மட்டும் தான். அடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த லிசர பத்தி சொல்லுங்கிறான். அவனையும் ஆனா அது என்னுடைய அப்பா எனக்கு குடுத்த ஒரு கிஃப்ட் ஆச்சு அப்டி சொல்றான். இத கேட்டோனே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்ன உங்க அப்பா குடுத்த கிஃப்ட்டா அப்டி சொல்லி. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. உங்க அப்பா குடுத்த பொக்கிஷத்த நான் இது பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. உங்க அப்பாவுடைய ஆவி சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன். அப்டி சொல்லுங்கிறான். செத்து போன அவங்க அப்பா நெனச்சு. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நான் நிஜமாலே இது மாரி பண்ண நெனைக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிருப்பா அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் கால்லயே விழுந்துடுறான். சரி, சரி அதெல்லாம் விடு. அது பரவால்ல. அது வெறும் வெப்பன் தானே அப்டி சொல்லி வந்து நிசர்மான் சொல்றான். என்னடா சொல்ற? என்ன சொல்ற? நான் சாரி சொன்னாலும் அதுக்கெல்லாம் பத்தாதுடா. ஏன்னா அது உங்க அப்பா உனக்கு குடுத்ததுடா. நான் இப்பவே அத ஃபிக்ஸ் பண்றேன். அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த இடத்துலயே ஹேமர் வச்சு அந்த வெப்பன ஃபிக்ஸ் பண்ண தயாராயிட்டான். டடடாய்! இதுதான் நான் உனக்காக உருவாக்குன அந்த ஹேமர். இத நான் கச்சிதமா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்டி சொல்றான். பாத்தியா இதோட பியூட்டிஃபுல், இதோட ஷைனினஸ், இதோட ஷார்ப்பு, இதோட டியூரபிள் எல்லாமே அட்டகாசமா இருக்குது. உனக்கோசரம் தான் இத நானு ரீமேக் பண்ணேன். இந்தா எடுத்துக்கோ அப்டி சொல்றான். இல்ல எனக்கு வேணாம். ஏய் உனக்கு தானே இது. இல்ல எனக்கு வேணாம் அது. அது பார்க்கறதுக்கே நல்லா இல்ல. அது தூக்கி குப்பையில போடுறா அப்டின்றான். டேய் என்னடா சொல்ற? டேய் அது எனக்கு வேணாம்டா அப்டின்றான் அவன் கத்துறான். இப்போ இந்த லிசிஸ்லாம் காட்டுறாங்க. ஆர்பிடி ஆன்லைன். இதுல வந்து நான் 1 வருஷம் ஆகுது. இப்பதான் என்னுடைய உள்ளுணர்வு என்கிட்ட பேசுது. அது என்ன பேசுதுன்னு அது என்ன பேசுதுன்னா, அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசார்ட் சீப் கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸ் தான் குறுகுறுன்னு பார்த்துன்னு இருக்குது. கிராண்ட்பா நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுகிட்ட ஆட்டைய போடுறதுக்கு ஓடுது அப்படியே. உங்க கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ் செம குட்டா இருக்கு. அது செம கியூட்டாவும் இருக்குது. அப்படி சொல்றாரு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசீவ் பண்ண சொல்லுது. அப்படியா? ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு. நம்போனா ஒரு ட்ரேட் வச்சுக்கலாமா? இங்க பாருங்க என்கிட்ட இருக்கிற இந்த கல்லுக்கு பதிலா உங்க கழுத்துல இருக்க அந்த நெக்லஸ குடுத்துருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது சொல்லுது. ஒரு கல்லு குத்தி குத்துட்டு ஒரு நெக்லஸ் வாங்க சொல்லுது பாரு. எந்த மாதிரியான அறிவாளி பாரு இது. ஓ! என்ன மன்னிச்சிரும்மா. இதெல்லாம் தர முடியாது. ஏன்னா இது நாங்க பரம்பரை பரம்பரையா எங்க சீஃப்‌கொசரம் குடுக்குற ஒரு இதுவு. இத வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க யாருக்கும் தரமாட்டோம் இந்த நெக்லஸ் அப்டி சொல்றாரு. ஓஹோ! பரம்பரை பரம்பரையா வச்சுட்டுருக்கிற ஒரு ஐட்டமா? அப்டின்னா அது ரொம்பவும் ப்ரீஷியஸான ஒண்ணு தான். அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வாயில ஜொல்லு ஊத்துது. இங்க பாருங்க அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரகாளி மாரி 10 கைய வேற வச்சு 10 கையிலயும் 10 ஐட்டத்த வச்சுன்னுக்குது. என்ன சொல்றீங்க? இத்தன ஐட்டத்தையும் மாத்திக்கிறீங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. இல்ல என்னால முடியாதும்மா அப்டி சொல்லிறாரு அவரு. வேணா உனக்கோசம் இத ட்ரேட் பண்ணிக்கலாமே அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு ரோஸ் ஒண்ணு எடுத்து குடுக்குறாரு. மண்ணாலயே ஆன ரோஸ். இத பார்த்தோனே ஷியான் ஷாக்கு என்ன? இது இது அது இல்ல அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவ செம்ம எக்ஸைட் ஆவுறா. இது பேரு டெசர்ட் ரோஸ். இது வந்து ஒரு இன்கிரீடியன்ட்டா அட்வான்ஸ் மேஜிக்ல பயன்படுத்துவாங்க. இது ரொம்பவும் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டம். அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவ செம்ம சந்தோஷமாவறா. இப்ப அங்கருந்து கட் பண்ணி அப்டியே இந்த குகையில காட்டுனா, அவன் பைத்தியக்காரன் மாரி சிரிச்சுன்னுருக்கிறான் அந்த இவனா பொண்ணு. டேய் என்னடா இது என்ன? இன்னுமா அவங்க வராம இருக்கிறானுங்க. எனக்கு இங்கருந்து போர் அடிச்சு போச்சுடா. அந்த லிசர்ட் பல்லி பசங்க இன்னும் ஏன்டா இங்க வராம இருக்கிறாங்க? அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் கத்தின்னுருக்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்து அங்க இருக்கிற ஒரு ஆளு, "ப்பா இங்க இருக்கவே முடியாதுடா" அப்டி சொல்லிட்டு ஓடுறான். உடனே அதுல ஒருத்தன், "சார் நீங்க எங்க போறீங்க? இங்கேருந்து போகக்கூடாது" அப்டி சொல்றான். டேய் நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம் போறேன். அப்பதான் என் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாகும். இவன் கூடலாம் மனுஷன் இருப்பானா? அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் போறான். ச்சே! அந்த பொண்ணு தொல்ல பண்ணிங்குதுடா. சும்மா நான் கத்தினே கிடக்குதுடா அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் அந்த டெசர்ட்ல தான் நடந்து போயின்னுக்குறான். அப்ப அவன் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, லிசிஸ் ஓடின்னு இருக்குது. இன்னும் கெட்டப் எல்லாம் புதுசா மாத்திக்கின்னு. இந்த பொண்ணு இந்த பொண்ண நான் பார்த்தேன். அந்த அந்த லிசார்ட் மேன் ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு பின்னாடி தானே இருந்தது. அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஞாபகம் வச்சுட்டு, "ஹே கேர்ள் இங்கே இரு. நீ தானே அந்த லிசார்ட் மேன் கூட ஓடி போன அந்த பொண்ணு" அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறான். நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். அந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீ ஆன்ஸர் பண்ணா போதும் அப்டி சொல்லுகிறான். ஆனா இந்த லிசிஸு டெசர்ட் ரோஸ், டெசர்ட் ரோஸ், டெசர்ட் ரோஸ் அப்டின்னே சொல்லுனுக்குது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீஃப் தான் சொல்லிக்கிறாரு, இந்த டெசர்ட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க நெஸ்ட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும்மா அப்டி சொல்லி. அதனால தான் இப்போ டெசர்ட் ரோஸ்ன்னு தேடின்னு இருக்குது. ஹேய்! நீ என்ன இக்னோர் பண்றியா? அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தா அவன் ஷாட் எடுக்குறான். அவன் ஷாட் எடுத்து அந்த லிசிஸ் பின்னாடி வச்சுட்டு, மிஸ் இங்க பாருங்க.
அந்த லிசார்ட் மேன் அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்களா? நான் இவ்வளோ எலகன்ட்டா கேட்கும்போது அப்படி சொல்லுங்கிறான். ஸ்வாட் எடுத்து மூஞ்சி முன்னாடி வச்சுட்டு. நீங்க சொல்ட்டீங்கன்னா, உங்களுடைய உயிர நான் விட்டுர்றேன். நீங்க அதுக்கப்புறம் எங்க வழியில குறுக்க வராம இருந்தாலே போதும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். யார்றா இவன் பைத்தியக்கார பையன் இங்க வந்து கத்தின்னுக்கிறான். டேய் போடுறா அந்த பக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசீஸ் பண்ண சொல்லுது. இது கேட்டோனே அவன், இதுக்கெல்லாம் நான் கடுப்பாகி உன்ன அட்டாக் பண்ணணும்னு நெனச்சியா என்ன? இது மாரி ப்ரொவோகேஷன் அதெல்லாம் எத்தனையோ நான் பார்த்துட்டேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். பட் இருந்தாலும் நீ என்ன அப்படி பேசக்கூடாது. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அட்டாக் பண்ண வந்துட்டான். அப்ப திடீர்னு நடுவுல ஹீரோ வந்து அந்த வெப்பன தடுக்குறான். இல்லன்னா இந்நேரத்துக்கு லிசிஸோட கதை அந்த இடத்துலயே முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா, ஹீரோ அடிச்ச அடியில அந்த ஸ்வாட் எல்லாம் அப்படியே உடைஞ்சு சிதறுது. உடனே ஹீரோ கேட்குறான், "ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்ன மாரி ஒரு வீக்கான ஆளெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படி கேட்குறான். இத கேட்டோனே அந்த பைத்தியக்காரி கத்துது. இத கேட்டோனே அந்த லிசிஸ் கத்துது. "ஏய் யார்றா லூசுன்னு சொன்ன? யார்றா வீக்குன்னு சொன்ன?" அப்படி சொல்லி கத்தினுக்குது. "ஏய் நீதாம்மா வீக்கு. இந்த ஃப்ளேம் மவுண்டன்ல எவ்வளோ தைரியம் இருந்தா உன்ன மாரி ஒரு வீக்கான பொண்ணெல்லாம் இங்க வருவீங்க." அப்படி சொல்லி வந்து 2 பேரும் கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிறாங்க. "டேய் இங்க வந்ததுக்கு காரணமே நீதான்டா. நீ மட்டும் அன்னைக்கு என் க்ரூட் லிக்விடா எல்லாத்தையும் காலி பண்ணாம இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுடா." அப்படி சொல்லி கத்தினுக்குது. இவன் பார்க்குறான். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, "நீங்க என்ன லவ்வர்ஸ்?" அப்படி கேட்குறான். "டேய் யார பார்த்துடா லவ்வர்ஸ் சொன்ன? அப்சல்யூட்லி கிடையாதுடா." அப்படி சொல்லி வந்து அவன கத்தினுக்கிறாங்க. இவன் உடனே அழுவ ஆரம்பிச்சுறான். "ஏன்? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த சொசைட்டில கிடைக்கவே மாட்டேன்து. இந்த சொசைட்டி இது ரொம்ப ஈவிலான ஒண்ணு. கண்டிப்பா உங்கள மாரி ஒரு ஆளுங்கள நான் சுத்தமா விடமாட்டேன்டா." அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஸார்ட் எடுத்து வச்சுக்கிறான் இவங்கள அட்டாக் பண்றதுக்கு. ஹீரோவையும் அவனையும் பார்த்து வயிறு எறிறான். இவன் பேரு ஒன் ஹேண்ட். இவனோட லெவல் 80 அடி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ல காட்டுது. உடனே ஹீரோ கேட்குறான், "யாரும்மா இவன்?" "அது யாருன்னு தெரியும். சும்மா இங்க நான் சுத்தி இருக்கும்போது வந்தான்." "டேய் என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துலயே உங்க கதைய முடிச்சு, உங்களுக்கு டெசர்ட்லயே சமாதி கட்டுறேன்டா." அப்படி சொல்லுங்கிறான். "ஓஹோ! அப்படி சொல்றியா? சரி. உன்னால முடிஞ்சத நீ பார்த்துக்கோ. ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி நீ ரெக்ரெட் பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன்." அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான். "டேய் எவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடியே நீ உன் வாய எவ்வளோ வளச்சு பேசுவ." அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வேகமா அட்டாக் பண்ண வரான். அப்பதான் அவன் டப்புன்னு எதையோ பார்த்து செம ஷாக் ஆகுறான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் ஃபுல்லாவே அந்த லிசர்ட் மென்ஸ் தான் இருக்காங்க. இத பார்த்தோனே எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ்ளோ பேரான்னு பார்க்குறான். இப்போ அந்த லிசர்ட் ஷாமன் தான் சொல்றான். "எல்லாரும் பேட்டிலுக்கு பிரிப்பேர் ஆவுங்க. அந்த லிசர்ட் மேன்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஆர்மிய கூட்டிட்டு இங்க வந்துட்டாங்க நம்மள அட்டாக் பண்றதுக்கு." அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கூட்டின்னு வந்த ஹியூமன்ஸ் கிட்ட சொல்லுங்கிறான். பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் மேன் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒன் ஹேண்டா போட்டு தள்ளிட்டு அவன் கதைய முடிச்சுட்டு, அப்படியே மார்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துன்னுக்குறானுங்க. இந்த லிசர்ட் ஷாமன நோக்கி, அந்த நெஸ்ட்ட நோக்கி. ஹீரோ தான் சொல்றான். இப்போ இந்த போர் தொடங்கட்டும். உங்க எல்லாரையும் நான் தலைமை தாங்கி உங்களுக்கு வெற்றி வாகைய நான் சொல்லித் தரேன்." அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ டயலாக் விட்டுன்னுக்குறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூச்சர பார்க்குறவன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பவர யூஸ் பண்ணி, அவங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுனுக்குறான் அவங்க எல்லார்கிட்டயும். உடனே அந்த லூனாவும் கத்துது. இதுதான் அந்த லிசார்ட் மேன நம்ம மேசக்கர் பண்றதுக்கான செகண்ட் ரோடு. எல்லாரும் உங்களுடைய முயற்சிய கண்டிப்பா இதுல குடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம மெஜிஷியன்ஸ், விசார்ட்ஸ் உங்களுடைய அட்டாக்க யூஸ் பண்ணுங்க. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கத்துறான். உடனே அங்க இருக்கிற மெஜிஷியன், விசார்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாண்ட யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ்டிங் ஒண்ணு பண்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மெகா ஃப்ளேம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஃபயர் பால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் பால். அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன் பண்ணி ஒரு காம்பினேஷன் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உடுறாங்க. அது போய் பட்டு அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே வெடிச்சு சிதறுது. அது மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகுது. அந்த லிசர்ட்மேன் மேலலாம் பட்டு. உடனே இத பார்த்த 2 பேரு, இது ஒரு டைரக்ட்டான அட்டாக். கண்டிப்பா இதுலயே எக்கச்சக்கமான பேர் செத்துட்டு இருப்பாங்க. மிச்சம் வத்தலும் தொத்தலும் தான் இருக்கும். வா நம்ம போய் போட்டு தரலாம்." அப்படின்னு வந்து இப்படிதான் சொல்லுகிறானுங்க. ஆனா அந்த புகையெல்லாம் போய் பார்த்தா, அவனுங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆகுறானுங்க. அப்படியே பளபளன்னு. இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி எப்படி உங்களால ஒண்ணுமே ஆகலையா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெஷின் பார்த்துன்னு இருக்கிறானுங்க. இது வந்து 5 பேர் யூஸ் பண்ண ஒரு மெகா ஃப்ளேம். இது வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயும் தடுக்கவே முடியாது. அப்படின்னு சொல்லி அவனுங்க யோசிச்சுன்னு இருக்கிறானுங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஹீரோ வந்து, உங்களோட அட்டாக் நல்லா தான் இருந்தது. பட் என்ன பண்றது? இதெல்லாம் எங்க ஆர்மர் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, நாங்க இந்த ஆர்மர்ல மேஜிக் ஸ்லைம் லிக்விட வந்து பார்த்தீங்கன்னா, அத மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மர கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்றான். இந்த மேஜிக் ஸ்லைம் லிக்விட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் ஸ்லைம்லேருந்து எடுக்கிற ஒரு மேஜிக் ஸ்லைம் லிக்விடு. இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக் ஸ்லைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் அட்டாக் மூலம் ஒரு நார்மலான ஒரு பிசிக்கல் அட்டாக் மூலமாவே வந்து பார்த்தீங்கன்னா, அத கொன்னுடலாம். ஆனா, எவ்வளோ பெரிய மேஜிக் அட்டாக் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்லைம் எதுவுமே பண்ணாது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்றான். பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைம் ஹீரோக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அந்த லிசிஸ் பண்ணி வச்சுட்டு இருக்க அதோடைய ஒரு ஐட்டம் தான் ஹீரோ எடுத்து யூஸ் பண்றான். அந்த ரிசீஸ் பண்ணி பதறுது. "டேய் அது எந்திரா" அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோவ கத்திக்கினே வருது. இப்ப என்ன சொல்றீங்க? உங்களால கண்டிப்பா எங்கள அட்டாக் பண்ணவே முடியாது. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ தெனாவட்டா சிரிச்சுன்னுருக்கான் அவங்க முன்னாடி. உடனே அங்க இருக்கிறவங்கலாம், "டேய் அவன் அவன் யாருன்னு தெரிதா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துன்னுருக்கானுங்க. "இவன் தான்டா, இவன் தான் இவனுடைய
வால்டன்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். இவனுடைய நிக் நேம் பிளாக் ஸ்மித் ஜிக் அப்படி சொல்கிறான். இதை கேட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்துறானுங்க, என்ன பிளாக் ஸ்மித் ஜிக்கான்னு சொல்லி. இந்த பேரே ரொம்ப பயங்கரமாக இருக்குதுடா அப்படி சொல்கிறானுங்க. என்னடா பிளாக் ஸ்மித் ஜிக்கில் நடாக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சினுக்கிறேன். பிளாக் ஸ்மித் ஜிக்கில் நடாக்குதுன்னு தெரியல. பிளாக் ஸ்மித் ஜிக்கை கேட்டோடனே பார்த்துறானுங்க அங்கே இருக்கிற எல்லாருமே. ஹீரோ இதான்டா சாக்கன்னு சொல்லி அங்கேருந்து ஒருத்தன் அப்படியே போட்டு தள்ளுறான். இந்த போர் இப்போவே ஆரம்பிக்குது, இவங்க எல்லாரையும் நீங்கள் போட்டு தள்ளுங்க அப்படி சொல்லி ஹீரோ கத்துறான். உடனே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான ஒரு அட்டாக் போகுது. அந்த லிசர்ட்ஸ் மேன்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹியூமன்ஸுக்கும். அவங்க தான் அந்த லிசர்ட் மேன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன்ஸை டாமினேட் பண்ணுறானுங்க. அவனுங்களால ஒன்றுமே புரியல. எப்படி எப்படி இந்த லிசர்ட் மேனால எங்களுடைய அட்டாக் எல்லாம் பேக் பண்ண முடியுது, இவங்க என்ன அவ்வளோ புத்திசாலியா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடி வாங்கிக்க வச்சுருக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் அப்படியே வெறி கொண்டு வரானுங்க, அவங்க எக்யூப்மெண்ட் ஆர்மர் எல்லாம் போட்டுன்னு. உடனே இதை பார்த்தோன்னே அவன் கத்துறான், எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த என்பிசிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்மர் போட்டுட்ருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பேசி முடிக்கிறதுக்குள்ளயே அங்க இருக்கிற எக்கச்சக்கமான பேர அந்த லிசர்ட் மேன் போட்டு தள்ளினே இருக்கிறானுங்க. "எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. நம்ம இங்க இருந்தா டிஃபீட் ஆயிடுவோம்." அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பதறி அடிச்சுன்னு ஓடுறானுங்க. ஆனா அந்த இடத்துக்கு டப்புன்னு லூனா வந்து ஒரு வெட்டு. "ஹா! எங்கடா கோழை மாரி ஓடுறீங்க? பார்த்தீங்களா இல்லையா? இன்னமும் இது ஒரு பல்லி மட்டும் தான்." அப்படி சொல்லி அது கழுத்த துண்டா வெட்டுறான். அப்படியே வெட்டிட்டு ஒரு கோரமா ஒரு சிரிப்பு, அப்படியே கத்தி சிரிக்கிறா எல்லாரும் பார்க்குற மாரி. இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த பல்லி மனுஷங்க மறுபடியும் சாகறதுக்கோசமே என்கிட்ட வந்திருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தா சிரிக்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு லிசர்ட் மேன் வந்து ஓங்கி ஒரு அட்டாக் பண்ண வருது. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட ஸார்ட வச்சு பிளாக் பண்ணிடுறா. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ப வாரியர் லிசர்ட் மேன். அவ பார்க்குறா, உன்னுடைய ஆர்மர் ரொம்பவும் சூப்பரா இருக்கு. பட் ஆனா, இது ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு ஆர்மர் மட்டும் தான் நீ இத போட்டதுனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்றா. ஆ நீ என்ன சொல்ற? கண்டிப்பா. இது ஒர்த்தான ஒண்ணு மட்டும் தான். அது இல்லாம, "நீ என்னோட நெஸ்ட்லேருந்து வெளிய போ" அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் வாரியர் அவன அட்டாக் பண்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஸ்வாட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அத பிளாக் பண்றான். அப்படியே 2 பேருக்குள்ளயும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கரமான ஷாஷஸ் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி அவங்களுடைய அட்டாக்க ஒருத்தவங்க மேல விட்டுக்கிறானுங்க. அந்த லூனா பொண்ணு நினைக்குது, "என்ன? இவன் என்ன முன்ன இருந்தத விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, லூனா யோசிக்குது. அது மட்டும் இல்லாம, இவன் முன்ன இருந்தத விட ரொம்பவும் ஃபாஸ்ட்டா வேற இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்டின்னு வந்து பார்த்தா, அது யோசனை இருக்குது. இப்ப தான் புரியுது. இவன் போட்டுட்டு இருக்க ஆர்மர், அது ரொம்பவும் லைட்டரா இருக்கு. அதுக்கு காரணமே இந்த ஆர்மர் தான். அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லூனா பொண்ணு யோசிச்சுனுக்குது. பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் மேன் ஓங்கி வந்து ஒரு வெட்டு. பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த லூனாவோட நெஞ்சிலேயே கரெக்ட்டா டைரக்ட் அட்டாக். பட் ஆனா அவ, இதுதான். ஹா! நீ என்னதான் எக்யூப்மெண்ட் எல்லாம் அப்கிரேடா போட்டிருந்தாலும், நீ வெறும் மாப் நீ வெறும் மாப் மட்டும் தான். அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் டூ ஆங்கர் அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றா. அந்த ஸ்கில்ல அவ உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா, அப்டியே பவர் அப்டியே பொடச்சுன்னு வருது வெளிய. இந்த பிளட் டூ ஆங்கர் இது வந்து ஒரு வாரியர் ஸ்கில். உங்களுடைய மொத்த ஸ்டாமினா வந்து பார்த்தீங்கன்னா, இது கன்சியூம் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஹெச்பில வெறும் 10% மட்டும் தான் இத வச்சுடும். மத்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிக்கும். பட் உறிஞ்சினதுக்கு ஏத்தாப்போல இதோடைய பவர் ரொம்பவும் பயங்கரமா இருக்கும். அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் அந்த லூனா பண்ணுது. அந்த அட்டாக்ல அந்த மொத்த ஆர்மருமே நுழைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் அந்த லூனா பொண்ணு சிரிக்குது. இந்த இடமே இந்த கணமே நீ செத்துட்டடா! அப்டி சொல்லி பார்த்தா அது பயங்கரமா சிரிக்குது. ஆனா பார்த்தா அது சரியான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிசர்ட் மேன் போட்டிருந்த அவனுடைய ஆரம் மட்டும் தான் உடைஞ்சு கீழ விழ கண்டி அது உடம்புல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்ல. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த லிசர்ட் வர ஹீரோயினி, "அப்பா எனக்கு எப்படியோ புது ஆக்ஸ் கெடச்சிச்சு" அப்டி சொல்லி செம்ம சந்தோஷமா இருக்குது. ஹீரோயினி, "ஏய் நீ எதுக்குடா இன்னும் ஆர்மர் போடாம கத்துறான். ஆர்மரா? நான்லாம் ஒரு லிசர்ட் வாரியர். என் உடம்பே எனக்கு ஆர்மர் தான்டா" அப்டி சொல்லினுக்கிறான் அவன். "டேய் என்னடா முட்டாள்தனமா பேசினுக்கிற? இந்தாடா இத போட்றா" அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் போட்டு விடுறான். இந்த ஆர்மர் இது ரொம்பவும் லைட் வெயிட்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம உனக்கு ஏத்த மாரி ஃப்ளெக்சிபிளாவும் இருக்கும். இத வந்து நான் ரொம்பவும் டாப் லெவலா உருவாக்குறதுக்கோசம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்ப மும்முரமா உருவாக்கினேன். இத போட்டுக்கடா அப்படின்னு வந்து சொல்றான். நீ எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்மர் போடுறது மூலமா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் அப்படி சொல்றான். டேய் நாங்கலாம் வாரியர்ஸ்டா எப்பவுமே சண்டையில சாவறது மட்டும் தான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். டேய் என்னடா முட்டாள்தனமா பேசுற? நீ சண்டையில இப்ப செத்துட்டனா அதுக்கப்புறம் மறுபடியும் எப்புட்றா வந்து நீ உன்னோட வில்லேஜ காப்பாத்துவ? அதனால நீ உயிரோட இருக்கிறது எப்பவுமே உனக்கு முக்கியம். இந்த ஆர்மர் போடுறது மூலமா உனக்கு எப்பவுமே ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். அந்த செகண்ட் சான்ஸ் மூலமா நீ மறுபடியும் வந்து உன்னுடைய வில்லேஜ புரொடெக்ட் பண்ணலாம்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான். அது மூலமா தான் இப்போ அவன் அந்த ஆர்மர் போட்டுக்கிறான். அதனால தான் இப்போ இவனுக்கு இப்போ அந்த இடத்துல ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிக்குது. ஹா! இப்ப தான் புரியுது இந்த ஆர்மருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த லூனாவ ஒரே வெட்டு. பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே 2 துண்டாக்கி கீழ விழுறான். இதுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லையே! எப்படி இவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆனான்? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த இடத்துல செத்து காலியாவுறான். நான் ஒரு வழியா இவன நெக்ஸ்ட்ட புரொடெக்ட் பண்றதுக்கு நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பல்லி மான்ஸ்டர் நினைக்குது. எல்லாரும் கேளுங்க. இப்ப நம்ம லூனாவ வீழ்த்தியாச்சு. இனிமே இந்த லிஸ்ட்ட மட்டும் தான் நம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அப்படி சொல்லி வந்து பார்த்தா அப்படியே கெத்தா போஸ் குடுத்து நிக்குது. சாப்டரோட ஸ்டார்டிங்லயே
ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாறைக்கு பின்னாடி உட்காந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். ஆஹா! சூப்பர். இப்படியே போய் இந்தா ஈஸியா நாங்க இது எல்லாத்தையும் வின் பண்ணிடுவோம் இந்த போர. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நெனச்சுன்னுருக்கிறான். சரி, இப்போ இது எல்லாமே என் பிளான் படி தான் நடந்துட்டு இருக்குது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நெனச்சுன்னுருக்கிறான். ஹீரோவுடைய பிளான் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ முதல்ல லிசார்ட் மேன் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா ஆக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஃபைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு, அந்த டிராகனுடைய ஹார்ட்ட களவாண்டிட்டு ஓடிடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய பிளான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு அவர் சொன்ன ஞாபகம் வருது. அந்த சீஃப் சொன்னது. டிராகன் ஹார்ட்ட தூக்கிட்டு போயிட்டனா, இந்த ஃப்ளேம் மவுண்ட் அது ஃபுல்லாவே வால்கனோவால மூழ்கிடும் அப்படின்னு சொன்னது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னது ஞாபகம் வருது. அதாவது இந்த ரிசர்ச் சீஃப். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு லேர்ன் பண்ணதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. இவங்க 2 பேரும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு மண்டையில ஓடினே இருக்கு. அடடே! அடடே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிளம்பி போறான். சரி எப்படியா இருந்தாலும் சரி, அவர் சொன்னது கரெக்ட் தான். முதல்ல நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த மறந்துட்டோம். இப்ப அத செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு வேகமா ஓடுறான். அந்த கோஸ்ட் இந்த கோர்ஸ நான் கண்டிப்பா முடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். அந்த எக்யூப்மெண்ட் அது எல்லாமே எனக்கு தேவ. இந்த மொத்த வால்கனாவும் அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஓடினுக்கிறான். நல்லது. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கண்டுக்கல. அதனால நான் இந்த இடத்த விட்டு ஓடுறது எனக்கு சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஓடினுக்கிறான். டிராகன் ஹார்ட், டிராகன் ஹார்ட், டிராகன் ஹார்ட் சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சடனா ஹீரோவுடைய கால்லயே ஒரு அம்பு வந்து குத்துது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் வலியில அப்படியே உருண்டு பெரல்றான். ஐய்யயோ! ஐயோ! ஐயோ! சொல்லிட்டு. ஹீரோ போய் ஒரு வேள சாமான் அட்டாக் பண்ணிட்டானா, ஆனா சாமான் கையில எது வில்லு அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒளிஞ்சுன்னு பார்த்துன்னுக்குறான். அந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யார் அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள அட்டாக் பண்ண போறானுங்க அந்த லிசர்ட் மேனு. பார்த்தீங்கன்னா, அங்க ஒளிஞ்சிருந்த ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே யார உர்றாங்க இவங்க மேல. பார்த்தீங்கன்னா, ஹீரோ இதிலயே கண்டுபிடிச்சுட்டான். கண்டிப்பா அது ஷாமன் கிடையாது. அது ஒரு யூசர் சொல்லி. பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற லிசர்ட் மேனுடைய முட்டியிலயும், கால்லயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குத்துது. அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நடக்க முடியாம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்துன்னுக்குறான். ஓஹோ! இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஜாயிண்ட்ஸ்லயும் அது மட்டும் இல்லாம எங்க கால்லயும் தான் அட்டாக் பண்ண பார்க்குறானுங்க. எங்கள மூவ்மெண்ட் பண்ண முடியாம பார்த்து. இப்ப என்ன பண்றது? இப்ப நான் எப்படி இவங்க இந்த இடத்த விட்டு போறது? அப்படி சொல்லி வந்து ஹீரோ யோசிக்கிறான். இல்ல, இல்ல, இல்ல. நான் இதெல்லாம் யோசிக்க தேவையே இல்ல. அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஹீரோ அவனுடைய சிக்ஸ் ஆக்ஸ சமன் பண்ணி அந்த இடத்துல ஒரே அடி. பார்த்தீங்கன்னா, அடிச்ச அடியில அந்த மொத்த இடமும் அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே இடிஞ்சு கீழ விழுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறான். ஆஹா! சூப்பர். நீ எப்படி இப்போ ஏரோவ ஷூட் பண்ற பார்க்கலாம். அதுவும் இந்த உடைஞ்சு போன இந்த பாறைங்கள எல்லாம் மேல, கீழ, குறுக்க, நெடுக்க சொல்லி விழும்போது, உன்னால அக்யூரசி எவ்வளோ நீ வைக்கிறன்னு பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வேகமா ஓடி போய் கரெக்ட்டா அந்த பொண்ண அட்டாக் பண்ணத எகிறி குதிக்கிறான். நான் உன்ன கண்டுபிடிச்சுட்டேன். இனிமே ஒண்ணுமே உன்னால முடியாது. அப்படி சொல்லி அட்டாக் பண்ணி வந்துட்டு டப்புன்னு நிறுத்திட்டான். ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, சரியான ஷாக்கு. பார்த்தீங்கன்னா, சியா பொண்ண பாக்குது. 2 பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னா, செம சரியா பார்த்துன்னுருக்காங்க. செம ஷாக்ல. "ஜிக், சியா நீயா?" அப்படி சொல்லிட்டு. அவங்க 2 பேருக்கும் ஒன்னே புரியல. எப்புட்றா இவங்க 2 பேரும் எப்புட்றா இவன் இங்க வந்தா? அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர ஒருத்தர பார்த்துன்னுருக்கானுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த குகைக்குள்ள தான் காட்டுறாங்க. அந்த லிசிஸ் வந்து சொல்லுது. "ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சுட்டு இருக்கோம்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இத கேட்டோனே இந்த சீஃப்பும், "ஆமா, ஆமா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஜிக்கால எல்லாமே பண்ண முடியும் சொல்லி. எல்லாமே அவனுடைய எக்யூப்மெண்ட்டுக்கோசரம் நம்ம நன்றி சொல்லி ஆகணும்." அப்படி சொல்றான். இத கேட்டோனே, "ஆமா. நான் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவன் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்கில்ல இவ்ளோ ஸ்கில்ஃபுல் ஆனவன்." அப்படி சொல்லி. உடனே அதுக்கு அந்த சீஃப் உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி அப்படி சொல்றாரு. இத கேட்டோனே அந்த சியா பொண்ணு, "நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்ல. நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்ல. நீங்க சொல்றத தந்தா அத செயல்ல காட்டுனா போதும்." அப்படி சொல்லுது. பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவர ஜட்டியோட தான் நிக்க வச்சுக்குது. அந்த சியா பொண்ணு இவர்கிட்ட இந்த மொத்தத்தையும் உருவிக்கின்னு. பார்த்தீங்கன்னா, அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, கெத்தா பார்த்துன்னுக்குது. "நீங்க வேற எதெல்லாம் கூட உங்க நன்றிய காட்டலாம்." அப்படி சொல்லுது அந்த சியா பொண்ணு அதில பத்துக்குன்னு. ஆமா. நீங்க ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க நன்றி கடன் தந்தா உங்க கைத்துல இருக்குது அத குடுத்துருங்க அப்டி சொல்லுது. உடனே அவரு, கண்டிப்பா இத தர முடியாது. இது ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஒரு நெக்லஸு. இது வந்து பாரம்பரியமா எங்களுக்கு தான் குடுத்துட்டு வராங்க அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுனுக்குறான். அப்டி சொல்லே இருக்கும்போது, இத வந்து பார்த்தீங்கன்னா, என் கழுத்துல நிறுத்துட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். அப்டின்னு அவன் சொல்ல இருக்கும்போது, அவன் பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷாமான் வந்துட்டான். வந்து ஒரே அடி. அந்த அடிய அவன் முதுகுலயே ஒரே அடி. அந்த அடியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீஃப் கதறான். பார்த்தீங்கன்னா, அவன் அடிச்ச அடியில அந்த நெக்லஸ் அப்படியே பறந்து போகுது கீழ. இந்த ஷியா பொண்ணு இந்த லிசிஸ் பொண்ணுக்கு சரியான ஷாக்கு. யார்றா இவன் திடீர்னு எப்புட்றா இங்க வந்தா? அப்படி சொல்லி பார்த்தா அது சரியான ஷாக் ஆகி பார்த்துன்னுக்குது. மத்தவங்கள போல நானும் அங்கேயே இருப்பேன்னு நீ நெனச்சியா என்ன? அது மட்டும் இல்லாம அவனுடைய வலையில விழுவேன்னு நெனச்சியா என்ன? இது எல்லாமே உன்னுடைய மிஸ்டேக் தான். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த நெக்லஸ கையில எடுக்குறான். நீ தப்பா புரிஞ்சுட்ட. இந்த முறை ஏமாந்து போனது நீ மட்டும் தான். என்னுடைய கோல் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே உங்க நெஸ்ட்ட அழிக்கிறது இல்ல. உன்ன தனியா வர வைக்கிறது மட்டும் தான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசார்ட் ஷாமன் வில்லத்தனமா சொல்றான். ஏன் தெரியுமா? ஏன்னா, இந்த லிசார்ட் மேன் நடுவுல உட்காந்துதானே நீ உன் முகத்த மூடி மறைச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். நான் உடனே அந்த லிசார்ட் சீஃப் தான் கேட்குறான்.
நீ 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 எதுக்கு இங்கே வந்து அப்படி கேட்குறான். நான் எதுக்கு வந்தேனா, எல்லாமே இந்த நெக்லஸ் ஆஃப் சோல் அண்ட் ஸ்பிரிட் இந்த நெக்லஸ் பர்சனா அப்படி சொல்கிறான். இது ஸ்பிரிட்ஸ் கூட கம்யூனிகேஷன் பண்ணுற ஒரு நல்ல ஒரு டிவைஸ். இருந்தாலும் இதை இந்த மாதிரி ரிசர்ச் மேன்ஸ் கூட யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு லோ இன்டெலிஜென்ஸ் ஸ்பீசிஸ்ங்கிறதுனால அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாமை சொல்லுகிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் மேனு கத்துறான், யாராவது வாங்க சொல்லி. நீ கத்துறது பிரயோஜனமே இல்லாத விஷயம், ஏன்னா அவங்க எல்லாருமே ஏற்கனவே அந்த கேவில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் சாமான் சொல்லுங்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் சாமான் யாரையுமே கொல்ல, எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தான் வச்சுக்கிறான். நீங்கள் எக்கச்சக்கமான ட்ரூஃபை நெக்ஸ்ட்டுக்கு அனுப்பிங்க நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் பண்ணதுலேயே அதுதான் இருக்கத்துலேயே முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா என்னுடைய கோல் அது நீங்கள் தான். உடனே அவன் கேட்குறான், எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் கேட்குறான். ஏன்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கைத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாத்தையுமே காரணம் நீ தான்டா, நீ மட்டும் ஏன் பண்ணாமல் இருந்தா நான் இதுமாதிரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கைத்தை பிடிச்சி உன்னன் எல்லாம் நெருங்க ஆரம்பிக்கிறான். உன்னுடைய ஸ்டூபித்தனமான ரூல்ஸும் நீ போட்ட அந்த உன்னுடைய நடவடிக்கைகள் மட்டும்தான்டா, அதனால தானே அந்த கிட், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலி, இது எல்லாத்தையுமே காரணம் நீ தான் அப்படி சொல்லி தான் சரி காண்டாயிட்டு. உடனே அவன் இந்த இடத்துல கண்டிப்பாக உன்னை உயிரோடு விட்டா அது என்னுடைய மிஸ்டேக்காக தான் ஆகும். கண்டிப்பாக உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. இந்த இடத்துல இந்த நீ சொல்லிட்டு இருக்க ட்ரைபு அதுமாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உன்னுடைய முட்டாள்தனமான கேம்ஸ் இதெல்லாம் முடியுது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் சாமான் அட்டாக் பண்ண வந்துட்டான். அப்போ வந்து திடீர்னு நடுவில் அந்த சியா பொண்ணு வந்துட்டு நிறுத்துங்க, வெயிட் அ மினிட் அப்படி சொல்லி வந்து கத்துது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசர்ட் மனு அது கூட கொஞ்சம் கூட கண்டுக்காம வேகமாக அட்டாக் பண்ண போயிட்டான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே சியாவும் ஜிக்கும் தான் வந்து பேசினுங்கிறாங்க. சியா கேட்குறா, ஜிக் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கோட கேட்குறா. உடனே ஜிக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு கொஸ்ட்டு அதனால தான் வந்திருக்கேன். சரி சியா நீ எதுக்கோசம் இங்கே வந்திருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்குறான். அதுக்கு சியாவும் ஆமாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஸ்ட்டு அதனால தான் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ரெண்டு பேருக்கும் சீரியஸ் ஆக்கு. என்ன கொஸ்ட்டு தான் வந்திருக்கியா அப்படி சொல்லி வந்து பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா கத்துறாங்க. உடனே அதுக்கு ஜிக்கு சொல்கிறான், நீ முதல்ல போ அப்படின்னு. உடனே சியா சொல்றா, இல்ல நீ முதல்ல போ அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. நீ முதல்ல போ சொல்லி. இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது டப்பால்னு ஜிக்கோட மூஞ்சிலே ஒரே அடி. நானா பார்த்தீங்கன்னா சியா தான். சரி ஜிக் நீ சொன்னபடியே நானே முதல்ல போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கோட மூஞ்சில ஒரே குத்து விட்டு சொல்லுங்குது. அண்டு நான் போறதுக்கு முன்னாடி இப்போ நான் பண்ணிட்டு இருக்க கொஸ்ட் வந்து அது இந்த மைசினி ஏர்போர்ட்னஸ் அதை ரீபில்ட் பண்றதுக்கான கொஸ்ட் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் விண்ட் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரணும். அதுவும் இந்த எல்ஃப் ஃபாரஸ்ட்லேருந்து. ஸோ நான் அதனால் எல்ஃப் ஃபாரஸ்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற எல்ஃப் ஷீப்பை வந்து மீட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து விங்ஸ் ஆஃப் தி விண்டை தேடிட்டு இருக்கியா? ஆமாம் நான் அதை தான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ப்ளீஸ் அது எங்கே இருக்கும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சியா கேட்குறா. உடனே அதுக்கு அந்த சீஃபு, ஓ இது ரொம்ப கஷ்டமாச்சேம்மா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து பார்த்தா அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன்னு தெரியும். பட் ஆனால் என்ன பண்ண முடியும்? இந்த விங்ஸ் ஆஃப் த விண்டு இப்போ கரெக்டாக இந்த ஸ்பிரிட் வேர்ல்டில் தான் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி சொல்கிறான். ஓகே சொல்லுங்கள் நான் எப்படி அங்கே போகிறது? அதுக்கு எதாவது ப்ரைவேட் ஜெட்டு கிட்ட இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சியா பொண்ணு கேட்குது. ஏய் என்னம்மா சொல்கிற? அது வந்து ஸ்பிரிட் வேர்ல்டு ப்ரைவேட் ஜெட்டு கிடையாது சரியா? மாற்றி மாற்றி யோசிச்சுன்னு இருக்காத. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உன்ன மாதிரி ஹியூமன்ஸ்லாம் போக முடியாது அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு உள்ள. என்ன ஸ்பிரிட் வேர்ல்டோட என்னாலலாம் போக முடியாது. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கதறுது. ஏன்னா அந்த ஸ்பிரிட் வேர்ல்டால உயிரோடு இருக்கிற மனுஷனால போக முடியாது. அதுலேயும் ஹியூமன்ஸால உங்களால கண்டிப்பாக போக முடியாது. அது வேறு இல்லாமல் ஹியூமன்ஸால ஸ்பிரிட்டோட லாங்குவேஜை புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அதனால் நீ அது உள்ளே போயிட்டனாலும் உன்னால் வழி கண்டுபிடிச்சி வரவே முடியாது அப்படி சொல்கிறாரு. என்ன உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் கத்துறாரு சியாவை பார்த்து. சியாவா எனக்கு புரிஞ்சுது சொல்லுது. அப்படின்னா இப்போ என்னால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் போக முடியாதா? அப்படின்னா எப்படி? இப்போ எனக்கு வந்து அந்த விங்ஸ் ஆஃப் தி விண்டு கண்டிப்பாக தேவையாச்சு அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சியா பொண்ணு யோசிச்சுனே இருக்குது. அப்போன்னே அவர் சொல்கிறாரு, அதுக்குன்ட்டு அது இம்பாசிபிள்லாம் கிடையாது. அதாவது சொல்லப்போனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தப்போ அப்போது நம்மளுக்கு ஒரு நெக்லஸ் ஒன்று கிடச்சிது. அந்த நெக்லஸ் மூலமாக நம்மளால் ஸ்பிரிட்டுக்குள்ளலாம் நம்மளால் பேச முடியும், கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் சொல்கிறாரு. இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சியாவுக்கு ஒரு கொஸ்ட்டாக அமைஞ்சிது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸை கண்டுபிடிக்கணும், நீங்கள் வந்து ஃப்ளேம் மவுண்டனுக்கு போங்க அப்படி சொல்லி. இப்போ அதுக்கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சியா ஆல்டோன்ற ஒரு வில்லேஜுக்கு தான் வந்துக்கிறான். ச்சே நான் என்ன பண்ணுறது நான் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் மவுண்டனில் தேடிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸை கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் எக்கச்சக்கமான தட்டு தட்டா சோறு துண்ணிட்டு வந்து புலம்பின்னு உட்காந்துக்கிறா. இது எல்லாத்தையும் கேட்டு அங்கேருந்து ஒருத்தன்,
"ஓ! நீங்க இதுதான் தேடுறீங்களா?" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறான். உடனே சியாவும் அதுன்னு பார்த்தா, அது சியா தேடுற நெக்லஸ் தான். உடனே சரி ஷாக் ஆயிட்டு, "எப்படி எப்படி இது உங்களுக்கு தெரியும்?" "ஆமா, இதுதான் நான் தேடுறேன். இது எங்க இருக்குது சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" வந்து பார்த்தீங்கன்னா அவன புடிச்சு உலுக்கின்னு கேட்டுனுக்குது. பார்த்தீங்கன்னா அவன புடிச்சு உலுக்கத்துனால அவன் மேல போட்டிருந்த அந்த உட்டி கழண்டுடுது. பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த லிசார்ட் ஷாமான். இத பார்த்தோனயும் சியாக்கு செம ஷாக்கு. ஹீரோ கேட்கறான், "என்ன லிசார்ட் ஷாமான் அவனே வந்து உன்கிட்ட பேசுறானா?" "ஆமா. நான் பொலம்பின்னு இருந்தா கேட்டுருப்பான் போல அவன்." அப்படின்னு வந்து அவங்க பேசினே இருக்கும்போது, கரெக்ட்டா சியாவோட முதுகுலயே ஒரே வெட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சியா அப்படியே கதர்றா வலிக்குதே சொல்லி. பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் மண்த்த வெட்டிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் சரியான ஷாக்கு. சியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் கத்துறான். இதுதான் லாஸ்ட் ஹியூமன். இவன மட்டும் நம்ம கொன்னுட்டோம்னா, நம்ப கண்டிப்பா நம்மளோட நெஸ்ட்ட திரும்ப கேப்சர் பண்ணிடலாம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் சொல்றான். பார்த்தீங்கன்னா, சியா அப்படியே வலியில கதறினுக்கிறா தரையில படுத்துன்னு. ஹீரோ உடனே அவன் நடுவுல போய் நின்னு, "ஹேய் வாரியர் பாஸ்டர்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் என்னுடைய ஃப்ரெண்ட். இவன நீ இனிமே ஹர்ட் பண்ணாத" அப்படின்னு வந்து சொல்றான். உடனே அதுக்கு அவன், "என்ன உன் ஃப்ரெண்டா? ஆனா இவனுடைய கம்பானியன்ஸ் எல்லாரையும் கொன்னுருக்காளே! ஸோ அதனால ஜிக் நீ எங்கள பிட்ரே பண்றியா என்ன?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறான். உடனே அதுக்கு ஹீரோ, "என்னடா நான் உன்ன பிட்ரே பண்றேன். நான் ஏன்டா உன்ன பிட்ரே பண்ண போறேன்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கத்துறான். "நான் உனக்கு இப்போ இங்க என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குதுன்னு தானே சொல்ல பார்க்கிறேன். ஒழுங்கா நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கத்தினுக்கிறான் அவன் கூட. "ஏய் ஒழுங்கா நீ சூஸ் பண்ணு. உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? இல்லன்னா நாங்க வேணுமா? இது உன்னுடைய முடிவு. நீ இப்ப எங்க 2 பேர்ல யார சூஸ் பண்ண போற?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசார்ட் வாரியர் கேட்கறான் ஹீரோவ பார்த்து. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடச்சே! இப்ப நான் என்ன முடிவு எடுக்கிறது? நான் வந்து சியாவ இவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா? நான் இந்த இடத்துலயே செத்துட்டேன்னா, கண்டிப்பா என்னால இந்த கொஸ்ட்ட கன்டின்யூ பண்ண முடியாது. நான் கொஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவேன். அதனால இதுதான் சரியா இருக்கும். அண்ட் என்னால லிசார்ட் மேன் கூடயும் ஃபைட் வச்சுக்க முடியாது. ஏன்னா, இவங்களால ஏன்னா இவங்க ரொம்பவும் காம்பேட்ல பயங்கரமான ஒரு ஆளு. கண்டிப்பா என்னால இவங்க கூட ஃபைட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம, என்னுடைய ஆர்ம் பிரேக்கர் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி இவங்க கூட சண்ட தான் போட முடியும். அது கொஞ்ச நேரத்துக்கு தான். பட் ரொம்ப நேரம்லாம் இவங்க கூட என்னால சண்ட போட்டு ஜெயிக்கவும் முடியாது. ஆனாலும் சியா பொண்ண என்னால விட முடியாதே! ச்சே! நான் இப்போ எத சூஸ் பண்றது? அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்னா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுன்னுருக்கான். அப்போனே அந்த சீஃப் தான் சொல்றான். "ஹேய்! ஒழுங்கா சொல்லு. ஏன்னா, சரி கம்பேனியன்ஸ் அவங்களுடைய உயிர் நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப ப்ரீஷியஸான ஒண்ணு. ஆல்சோ ஜிக் நீயும் எங்களுடைய ஃப்ரெண்டு தான். உன்னுடைய உயிரும் அப்படிதான். அதனால ப்ளீஸ் நீ அந்த இடத்த விட்டு நவுந்து போ" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். உடனே ஹீரோவும் சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கைய தூக்கிட்டு அவனுடைய வெப்பன கீழ போட்டு சொல்றான். "நான் ஒண்ணும் இவன்கிட்ட ஃபைட் பண்ண போறதில்ல. ஓகே" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் சொல்றான். இத கேட்டவுடனே அந்த லிசார்ட் மேன், "ஓஹோ! சூப்பர், சூப்பர். நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. ஒழுங்கா அந்த ஹியூமன இப்ப குடுத்துரு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். "இல்ல என்னால தர முடியாது. ஏன்னா சியா இவ என்னுடைய ஃப்ரெண்ட். அதனால என்னால உங்ககிட்ட இவள தர முடியாது" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான். இத கேட்டோனே அவன் கத்துறான். "டேய் என்னடா சொல்ற டேய்! முட்டாள் மாரி பேசிட்டு இருக்க. ஒழுங்கா அவள என்கிட்ட குடுத்துரு. அந்த வுமன் அவள நான் கொன்னே ஆகணும்" அப்படி சொல்றான். ஹீரோ ஒண்ணும் முடியாது. நான் அதே சமயம் உங்ககிட்டயும் ஃபைட் பண்ணவும் மாட்டேன். சியாவையும் உங்ககிட்ட குடுக்கவும் மாட்டேன் அப்படி சொல்றான். "டேய் அப்படின்னா இந்த இடத்துலயே உன்ன போட்டு தள்ளத்த வேற வேலையே கிடையாது எங்களுக்கு" அப்படி சொல்றான். உடனே அப்போ சியா, "இட்ஸ் ஓகே. இது ஒண்ணையும் ஃபைட் பண்றதுக்கான நேரம் கிடையாது. நீ எனக்கோசரம் ஃபைட் பண்ண தேவையில்ல" அப்படி சொல்றா. ஏன்னா, நம்ம இங்க யாருமே ஃபைட் பண்ண தேவையில்ல அப்டின்னும் சொல்றா. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க எல்லாருமே அவனால ஏமாந்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் ஏமாத்தப்பட்டு இருக்கீங்க அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாரையும் ஏமாத்தியிருக்கான். அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ சொல்றா. டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசார்ட் சீஃப் சோட எடுத்து ஒரே குத்து. பார்த்தீங்கன்னா அந்த குத்து ஒருத்தன் மேலேயே போய் இறங்குது. யார் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சியா உடம்பு வழியா குத்தி அப்டியே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த லிசார்ட் ஷாமான குத்திருக்கான். சியாக்கு சரியான ஷாக்கு. "என்ன சீஃப் நீங்க இது மாரி பண்ணிட்டீங்க" அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது சரியான ஷாக் ஆகுது. "ஆமா, நான் தான் நீ சொன்னாப்படி உங்க எல்லாரையும் ஏமாத்தியிருக்கேன்" அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். பார்த்தீங்கன்னா, அப்பத்துலருந்து வில்லனாவே இந்த லிசார்ட் சீஃப் தான் இருக்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது. சாப்டர் ஸ்டார்ட்டிங்லயே அந்த லிசர்ட் ஷாமன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் ஷீப்ப அட்டாக் பண்ண போயிருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசிஸ் பொண்ணு வந்து குறுக்க வந்து நிறுத்திட்டு, "நீ வந்து என்ன அட்டாக் பண்ணக்கூடாது" அப்டி சொல்லி குறுக்க வந்திருக்கும். அதுலருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லிசார்ட் ஷாமானோனையும், அந்த லிசிஸ் பொண்ணு குறுக்க வந்தனால, "ஏய்! நீ எதுக்கு குறுக்க வந்த? உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா? நீ எதுக்கு அவன புரொடெக்ட் பண்ற? இங்கேருந்து போ" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசார்ட் ஷாமன் சொல்லுது. அதுக்கு அந்த லிசிஸ் பொண்ணு தான் சொல்லுது, "இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா, கண்டிப்பா என்னால இவன் சாவறத பார்த்துட்டு இருக்கவே முடியாது. இவர போல ஒரு ஆள நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பா இவன நான் லூஸ் பண்ண விரும்பவே இல்ல" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதெல்லாம் ஏன் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பேராசைக்கோசரம் தான். ஏன்னா, இவன் கிட்ட இருந்து எக்கச்சக்கமா கறக்கலாம் அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா, அது நினைக்குது, "ஆஹா! இவன மாரி ஒரு ஆளெல்லாம் நான் சுத்தமா விடவே மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவன்கிட்ட எக்கச்சக்கமான ட்ரெஷர் எல்லாம் இருக்கு. ஸோ, அதனால இவன சாக விடக்கூடாது" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது மனசுக்குள்ள திட்டம் போட்டு தான் இப்போ இவன காப்பாத்தினுக்குது. அந்த ஆசையில வந்து பார்த்தீங்கன்னா, அது கண்ணெல்லாம் பணமா தான் தெரியுது. "ஏய்! நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவன மாரி ஒரு ஆளெல்லாம் நீ கொல்லவே கூடாது. இவன்
இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தங்க முட்டையிடுற பல்லிடா! இவனால நான் கண்டிப்பா சாவட மாட்டேன். அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் ஷாமான் கூடயே இந்த லிசிஸ் பொண்ணு சண்ட போட போகுது. உடனே அதுக்கு அந்த லிசர்ட் ஷாமான் தான் சொல்றான். "ஏய்! நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கூட விளையாடுறதுக்குலாம் டைம் இல்ல. ஒழுங்கா என் வழிய விட்டுரு. இல்லன்னா உன்னையும் நானு சாவடிக்க வேண்டியிருக்கும்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் ஷாமான் சொல்லினே இருக்கும்போது, கரெக்ட்டா அதோடைய ஹார்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி ஒண்ணு வந்து இறங்குது. பார்த்தீங்கன்னா, இந்த லிசர்ட் ஷீப் தான். அவன் பார்த்தீங்கன்னா, கையில வச்சிருந்த அந்த தடியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, கத்திய உருக்கி வச்சிருந்துருக்கான். அத வச்சு தான் ஒரே குத்து. பார்த்தீங்கன்னா, அந்த லிசிஸ் பொண்ணோட உடம்புல விட்டு அப்படியே குத்தி வச்சுக்கிறான். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸு. இவன வந்து இந்த இடத்துலயே போட்டு தள்ளலாம் அப்டி சொல்லி. இந்த லிசிஸ் பொண்ணுக்கு சரியான ஷாக்கு. என்ன இவன் நம்மளயே குத்திட்டானே சொல்லி. நான் தான் முட்டாள்தனமா யோசிச்சுட்டேன். நான் தான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். இவன் எப்பவுமே இது மாரி தான் பண்ணியிருந்துருக்கான். இவன் எப்பவுமே இது மாரியான பிளான தான் போட்டு வச்சிருந்துருக்கான். இந்த கிளம்ப்ஸியான ஒரு பிளான. நீ மட்டும் என்னவா? நீயும் எனக்காக அந்த ரிபல் பண்ணும்போது இது மாரி தான் இருந்த. ஞாபகம் வச்சுக்கோ. அப்டின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீஃப் சொல்றான். உனக்கு இது கூட தெரிஞ்சிருக்காதா என்ன? நான் உன்ன கொலை பண்றதுக்கு இந்த ஹியூமன கூட ஒரு சாக்ரிஃபைஸா யூஸ் பண்ணி உன்ன கொன்றுவேன்னு சொல்லி. உன்ன கொலை பண்றதுக்கு இவன்லாம் எனக்கு ஒரு தடையே கிடையாது. அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறான். பார்த்தீங்கன்னா, அதுல அந்த ரிஷர் மேன் அப்டியே கீழ விழுறான். ஏன்? ஏன் எனக்கு மட்டும் இப்டி நடக்குது? ஏன் இது? அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் நெனச்சுக்கினே அப்டியே கீழ விழுறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிசர்ட் ஷாமனுடைய பாஸ்ட்ட தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு விஷயம் நான் சொல்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆங்குலர் ஸ்டோன். ஆங்குலர் ஸ்டோன்னா வேற ஒண்ணும் கிடையாது. மத்தவங்களோட இந்த ஆங்குலர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள வந்து ரொம்பவும் ஹார்ஷா நடத்துவாங்க. அவங்கள வந்து நடத்தப்படுற விதமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் மோசமா இருக்கும். அதனால தான் ஆங்குலர் ஸ்டோன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிசர்ட் ஷாமனுடைய பாஸ்டர் தான் சொல்றாங்க. நான் பொறந்ததுலருந்து ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டா இருந்தேன். அதனால தான் எல்லாரும் என்ன லிசர்ட் ஷாமான் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்க. பட் ஆனா தான் நான் ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும், எல்லாருமே என்ன ஆங்கிலர் ஸ்டோனா தான் ட்ரீட் பண்ணாங்க. நான் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து வளர்ந்தேன். அப்பதான் சீஃப் ஒரு நாளு, "இதெல்லாம் நீ கண்டுக்கவே கண்டுக்காத. ஏன்னா இவங்கலாம் லிசர்ட் மேன். இவங்கலாம் வெறும் முட்டாள்கள் மட்டும் தான். நீ இவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காத. இவங்கலாம் ஒரு இடியட்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிசர்ட் சீஃப் வந்து சொல்லுங்கிறான். "நம்ம 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ன்லேருந்து இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளுங்க. நம்மளால மட்டும் தான் இந்த மாரி நம்மளுடைய ட்ரைப ரிவைவ் பண்ண முடியும். அதனால நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் சீஃப் வந்து இந்த ரிசர்ச் சாமான் கிட்ட சொல்லினுக்குது. ரிசர்ச் சீஃப்ப ரொம்ப நல்லா நம்புனேன். ரிசர்ச் சீஃப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ரொம்ப நல்லா நம்புனாரு. நானும் அவரு மேல நம்பிக்கை வச்சு, அவர ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ, அது வழியா தான் நான் இப்போ ஒரு ரிசர்ச் ஷாமனா மாறி நிக்கிறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, காலப்போக்குல நான் எனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு அழகான ஒரு குடும்பமும் உருவாச்சு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ரிசர்ச் சீஃபோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஃபீல்டுக்கு போனோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பஃப் எல்லாத்தையும் குடுத்து அந்த பேட்டில நான் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டுருந்தேன். அது வேற இல்லாம, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபர்ஸ செலக்ட் பண்ணி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ்க்கு ரெடி பண்ற ஒரு ஆளா இருந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது எல்லாமே ஒரு மரியாதைக்குரிய விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ப இப்போ இந்த கிரேட் ஸ்பிரிட்டோடைய தயவுல தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ, அவருக்கு வந்து நம்ப குடுக்குற ஒரு ஆஃபர் தான் இது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன மண்டைய கழுவி அனுப்பி விடுது. நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன். உன்னுடைய இந்த சாக்ரிஃபைஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் அம்மான்னு அனுப்பி விடுது. பார்த்தீங்கன்னா, அவனுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எரிமலை குழம்புக்குள்ள அப்படியே தள்ளி விட்டுர்றானுங்க. பட் ஆனா, ஒரு நாள் எனக்கு உண்மை தெரிய வந்தப்போ, என்னுடைய ஹஸ்பண்ட் அவன் பேட்டில்ல இறந்து போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய சைல்ட் அவன் ஆஃபர்ஸால, சாக்ரிஃபைஸால கிரேட் ஸ்பிரிட்டுக்கு ஆஃபரா மாத்தப்பட்டிருந்தான். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னால சுத்தமா முடியல. நான் ஏன் நான் ஏன் இந்த அளவுக்கு இருக்கிறேன்? என்னால ஏன் எதுவுமே பண்ண முடியல? நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த ட்ரைப் இது ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப டேஞ்சர் இருக்காங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் அவன் யோசிச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது, அப்பதான் அது கையில ஒரு புக் ஒண்ணு தட்டுப்படுது. உடனே அதுக்கு சரியான ஷாக்கு. என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா, சீஃபோட புக் ஆச்சே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது பாக்குது. உடனே அந்த சீஃபோட புக் எடுத்து படிச்சு பாக்குது. டிராகன் ஹார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஹை எனர்ஜி சோர்ஸு. அது மட்டும் இல்லாம இதில ஸ்டோரேஜ் டிவைஸாவும் இத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிராகன் ஹார்ட்டுக்கு நீங்க ஒரு லைஃப்ப சாக்ரிஃபைஸ் பண்ண அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்பிள் கலர்ல க்ளோ ஆகும். அப்போ அத எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா, வெரி ரேர் கேஸ்ல அந்த டிராகன் ஹார்ட் மூலமா ஒரு புதிய டிராகன் அது வந்து பார்த்தீங்கன்னா, போர்ன் ஆகும். அப்டி சொல்லி வந்து பார்த்தா அந்த புக்ல போட்டுருக்குது. இத பார்த்தோனே அதுக்கு சரியான ஷாக்கு. அப்புட்ன்னா அப்புட்ன்னா இது எல்லாமே அவனுடைய சுயநலத்துக்காக தானா? அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் ஷாமான்னு கதறி கதறி அழுவுது. இது எல்லாமே அவனுடைய பிளான் தான் சொல்லி. நான் இத கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன்னா, இந்த ரிசர்ச் சீஃப் இப்டி பண்ணுவான்னு சொல்லி.
அது மட்டும் இல்லாம இது எல்லாமே என்னோட தப்பு தான். ஏன்னா நான் தான் பொறந்ததுலேருந்தே ரொம்பவும் ஸ்மார்ட்டான ஒரு லிசர்டு. நான் தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கணும். இங்க இருக்கிற எல்லாரையும் விட நான் தான் மந்ததுலயும் சரி, இன்டெலிஜென்ட்லயும் சரி, எல்லாத்துலயும் சரி. நான் தான் இத முதல்லயே கண்டுபிடிச்சுக்கணும். இது எல்லாமே என்னோட தப்பு தான். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் ஷாமானு அந்த ஹார்ட் எடுக்குது. இந்த ஹார்ட்ட எடுத்து யூஸ் பண்றது மூலமா, இந்த ஹார்ட்டுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் குடுக்கலனாலும், இந்த ஹார்ட் ஒண்ணையும் கோப்பமா அறுத்து போறது கிடையாது. இந்த கிரேட் ஸ்பீட் அது ஒண்ணையும் இந்த வால்கனோவ வெடிக்க வைக்க போறதும் கிடையாது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் ஷாமன் யோசிச்சுனுக்குது. இந்த கிரேட் ஸ்பிரிட்டுக்கு சாக்ரிஃபைஸ் ஒண்ணு தேவையே கிடையாது. டிராகனா மாறணும் அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு லிசர்ட் மேனுடைய ஆசை மட்டும் தான் இது. கனவுக்குள்ள தான் நாங்கலாம் மாட்டிட்டு இருக்கோம். அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது நெனச்சுட்டே இருக்கும்போது, "ஹேய்! நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ட் சிப் தான் அப்டியே கொடூரமா கத்துறான். "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா அத கீழ வையி. அது வந்து நம்மளோட லெகசி. நம்ம கிரேட் சோலே அதுல தான் இருக்காரு." அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்துது. "லிசர்ட் மேன் ஒழுங்கா அந்த ஷாமன கேப்சர் பண்ணுங்க." அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் குடுக்குறான். பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான லிசர்ட் மேன் வந்து இந்த ஷாமன கேப்சர் பண்றாங்க. "ஏய் ஒரு நிமிஷம் இருங்கடா, நான் சொல்றத கேளுங்கடா. நீங்க எல்லாரும் ஏமாத்தப்பட்டிருக்கீங்க. நம்ப எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்கோம். இந்த லிசர்ட் சீப் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இவன் இவன் இந்த டிராகன் ஹார்ட்ட வச்சு தான் நம்ம எல்லாரையும் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்கடா. நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கான்டா இவன்." அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் ஷாமான் கதறுது. ஆனா அதுக்கு ஒடனே அந்த ரிசர்ச் சீஃப் தான் சொல்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ரிசர்ச் ஷேமான் அவன் வந்து ஒரு ஈவில் புக்க படிச்சுட்டான். அதனால தான் இது மாரி நம்ம ட்ரைப் இருக்கிறதுக்காகவே இது மாரி பண்ணிட்டு இருக்கான். அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அது நெக்லஸ யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுது. இப்போ நம்மளுடைய நெஸ்ட்ட காப்பாத்துறதுக்கோசரம், நம்மளுடைய லெகசிய காப்பாத்துறதுக்கோசரம், அவன எடுத்து அந்த லாவாக்குள்ள போடுங்க. அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் லாவாக்குள்ள போறதுக்கு போறாங்க. அது பிரெயின் வாஷ்ல மாட்டிக்கின எல்லாருமே. "ஏய் நிறுத்துங்கடா! நான் சொல்றத கேளுடா" அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் ஷமான் கத்தினே இருக்குது. "எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உன்னுடைய லெகசிய நம்ம தான் புரொடெக்ட் பண்ணணும்." அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் ஷாமான் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்டு சீஃப் சொன்னோனயும், "நம்ப லெகசிய புரொடெக்ட் பண்ணணும். ஷாமான கொல்லணும். லெகசிய புரொடெக்ட் பண்ணணும். ஷாமான கொல்லணும்." அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் தூக்கின்னு போகுது. லாவால போறதுக்கு. இந்த ரிசர்ச் ஷாமான் யோசிக்குது. இவங்க இவங்க எந்த அளவுக்கு முட்டாளா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னுடைய மக்கள் ஏன் இந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்க? இந்த ரிசர்ச்மென்ட்ஸ் நீங்க எல்லாரும் நிஜமாலே ஒரு முட்டாள் தான். அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஷாமன் மேஜிக் யூஸ் பண்ணுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிரைட்டான ஒரு வெளிச்சம். அது அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். உங்க எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசம். அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிசர்ட் ஷாமான் அங்கருந்து தப்பிச்சு போகுது. டெசர்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது பாட்டுன்னு ஒரு பக்கமா திரிஞ்சுன்னு இருக்குது. ச்சே! அந்த ரிசர்ச் சீஃப் அவன் மொத்தமா என் வாழ்க்கைய அழிச்சுட்டான். என் வாழ்க்கையே இப்போ பாதாளத்துல இருக்குது. என்னால தனியாவும் போயி அந்த ட்ரூஃப்க்கு எதுக்கா ஃபைட் பண்ண முடியாது. நான் ரொம்பவும் வீக்கான ஒரு நிலைமையில இருக்கிறேன். கண்டிப்பா நான் ரொம்ப வீக் தான் வேற. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு குகைக்குள்ள போகுது. அந்த குகைக்குள்ள போய் பார்த்தா சரியான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாவே அந்த டெசர்ட் ரோஸா தான் இருக்குது. இத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நானு எக்கச்சக்கமான மெர்ச்சன்ட்ட வேலைக்கு எடுத்தேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, சியாவ பார்த்தேன். சியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெக்லஸ் தேவைப்பட்டதால, அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட்டுக்கினேன். உடனே சியா பொண்ணு தான் கேட்குது. ஆனா உங்களோட ஸ்ட்ராட்டஜி இது ரொம்பவும் ரூத்லெஸ்ஸா இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, லிசர்ட் மேன் எல்லாருமே சாவாங்களே! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சியா பொண்ணு கேட்குது. இவங்க எல்லாமே பிரெயின் வாஷ்ல தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களா பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சியா பொண்ணு சொல்லுது. இதுக்கு அந்த ஷாமா தான் சொல்றான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா நம்மளால அவங்ககிட்ட பேச முடியாது. நம்ம பேசுறத அவங்க காது குடுத்தே கேட்க மாட்டாங்க. இந்த லிசர்ட் மேன் இவங்க எல்லாருமே ஸ்டூபிட்டு. அது வேற இல்லாம நான் கண்டிப்பா இந்த லிசர்ட் சீஃப்ப கொன்னே ஆகணும் என் கையால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷாமான சொல்லுங்குது. இப்ப அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே செத்து கீழ விழுந்துருது. எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு. இது இப்படியா முடியணும்? கண்டிப்பா, கண்டிப்பா இது இந்த இடத்துல முடியவே கூடாது. இந்த லிசர்ட் மேன் இவங்க எல்லாருமே முட்டாள். அந்த பேருக்கு ஏத்த மாரி தான் இப்ப நானும் முட்டாளா சாவுறேன். கண்டிப்பா, கண்டிப்பா நான் இவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும். நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் அவன் அப்படியே சாவப்போது. ஆனா, இது ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் ஆனா, இப்போ வேற வழியே இல்ல. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அது அது கை மூலமா ஒரு மேஜிக் சர்க்கிள் ஒண்ணு போடுது. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் சர்க்கிள். இதுதான் எனக்கான பரிகாரம். அன்டோன்மென்ட் அப்படி சொல்லி வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் சர்க்கிள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் சீஃப்க்கு எதிரா தான் வருது. அந்த ரிசர்ச் சீஃப்க்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவன் கதறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டர் ஸ்டார்ட்டிங்லயே அந்த மேஜிக் சர்க்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பிரைட்டான ஒரு வெளிச்சம் ஒண்ணு வருது. பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் சீஃப்ப அட்டாக் பண்ணுது. அவன் பார்த்தீங்கன்னா வலியில கதறான். இப்போ அந்த மேஜிக் சர்க்கிள் எல்லாம் அது மொத்தமா அப்படியே நின்னு போச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் சீஃப்போட கழுத்துல ஏதோ ஒரு காலர் மாரி ஒண்ணு ஒரு டிராயிங் ஒண்ணு அவன் கழுத்துல டிரா ஆகியிருக்குது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? என்னடா இது? அப்படின்னு சொல்லி பார்த்துன்னுருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த அந்த மேஜிக் ஆக்டிவேட்டுக்கு அப்புறம் தான் இது வந்து என் கழுத்துல வந்தது. என்ன இது? அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அத என்னடா இதுன்னு பார்த்துன்னுருக்கான். ஓ! இத பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, அவன் ஏற்கனவே ரொம்பவும்
அட்டாக் ஆகியிருக்கிறதுனாலையும் அவன் மிடில் ஆஃப் ஃபைட்டில் இருக்கிறதுனாலையும் அவனுடைய ஸ்பெல் இப்போது ஃபெயில் ஆயிடுச்சு போல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் சொல்லுங்கிறான். சரி, எப்படியா இருந்தா என்ன, நீ இன்னமும் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறதுனால உன்னை சாவடிக்கிறேன்டா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலை வச்சு அவன் நசுக்கிறான். சாவு சாவு சாவு, நீ இருக்கிறதே மீனிங்லெஸ்ரா, சாவு 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 அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் அவனை போட்டு மிதிச்சுங்கிறான். ஹே ஓல்டு மேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சியா பொண்ணு கேட்குது. பார்த்தீங்கன்னா இன்னமும் அது அந்த ஹெச்பியை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு உயிரில் அது உயிர் தப்பிச்சு வந்து இருந்தது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணேன், ஆனால் நீ என் முதுகில் குத்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன்ன மாரி ஒரு நன்றி கெட்ட நாயை எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசிஸ் பொண்ணு வந்து கத்தினுக்குது இவங்ககிட்ட. உடனே இந்த சீஃப் பார்க்குறான், என்ன இந்த ஹியூமன் ஒன்றும் சாவலியா, ஓ இன்னமும் எப்படி இவ உயிரோடு இருக்கிறா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசர்ட் மேன் பார்த்துனுக்குறான். பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான் குச்சி இன்னமும் அந்த லிசிஸ் பொண்ணு உயிரோடு இருக்குது. ஓ இன்னும் கொஞ்சோண்டு உயிர் தான் இவன் கையில் ஒட்டினுக்குது போல, இன்னும் ஒரு அடி அடிச்சாலே இவ செத்துருவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கினேன். அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் என்ன உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கினீங்க. நான் ரொம்ப ஒரு வேல்யூவான பெர்சன் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணீங்களே. இதில் நீங்கள் என்னை எதுவும் ப்ளேம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நானும் உங்களை போலவே தான். நீங்கள் எப்படி என்னை பயன்படுத்திக்கன்னு நினச்சிங்களோ அதே போல தான் நானும் எல்லாத்தையுமே சரி எல்லாரையுமே சரி பயன்படுத்திக்கன்னு நினச்சேன் அப்படின்னு வந்து பற்றி நான் சொல்கிறான். நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணேன். நான் டாப்புக்கு வரதுக்கோசம் நான் எல்லாத்தையுமே பண்ணேன். இந்த மொத்த ஸ்பீசிஸ்லேயுமே நான் தான் டாப்பில் இருக்கணும், எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற பேராசை எனக்குள்ளே எப்பத்துலேருந்து இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு பேஸ்மெண்ட்டை இந்த இடத்துல போட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு காலத்தை இந்த இடத்துல நட்டு என்னுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் படுத்தினேன். இப்போ நீ என்ன மாரி ஒருத்தங்கிட்ட சாவத்தை நினச்சி பெருமை தான் படணும் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸார்ட் எடுத்து இந்த ரிசீஸ் பொண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுக்கிறான். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக இவனுடைய ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இவனுக்கு அந்த டிராகனை பார்த்து அந்த டிராகன் மேலேயே ஆசை வந்துச்சு, நம்மளும் இந்த டிராகன் போல இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படியோ கோல்ட் மேலெல்லாம் பண்ணி அந்த டிராகன் ஹார்ட்டையும் அது மட்டும் இல்லாமல் அந்த நெக்லஸை தூக்கிட்டு ஒழின்ட்டுக்கிறான். ஆனால் எப்படி நல்லா காட்டல, சும்மா ஒரு கிளிப் மாரி காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஸ்வாடை தான் வந்து பார்த்தீங்கன்னா லிசிஸ் மேலே முன்னாடி நிறுத்தி வச்சுக்கிறான். நீ என் கையில் சாவத்தை நினச்சி ரொம்பவும் பெருமை பண்ணணும், அது உனக்கு ஒரு ஹானர் தான். உங்களுடைய சாக்ரிஃபைஸ் மூலமாக தான் இப்போ இந்த இடத்துல ஒரு கிரேட் டிராகன் அது பிறக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த பொண்ணு ஒன்றே புரியல, என்ன கிரேட் டிராகனா, இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் இவன் பண்ண தப்பை எவ்வளோ தைரியம் நாயை பற்றி பேசுவான். அது மட்டும் இல்லாமல் அதை வேற பெருமையாக பற்றி பேசினுக்கிறான். இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லி பார்த்தா செம காண்டாவது லிசீஸ் பொண்ணு. சரி, எனக்கு இப்போ வேறு வேலையே கிடையாது போல, நான் சீக்கிரமாக அந்த ஜிக்கை கூப்பிட்டாகணும் அப்படி சொல்லி வந்து பார்த்தா ஜிக்கை கூப்பிடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான சாக்கு. நாடா வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் காட்டுது. ஓ இப்போ தான் புரியுது. நான் நான் இன்னும் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிக்கவே இல்லையே அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது கத்துது, அந்த இடத்துலயே கதறுது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லிசர்ட் சீஃபும் நீ இந்த இடத்துலயே சாகு ஹியூமன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்துன்னு கரெக்டாக அந்த லிசீஸ் பொண்ணு அட்டாக் பண்ண வரான். அதுதான் அந்த லிசீஸ் பொண்ணு நினைக்குது, அதுதான் நான் இந்த இடத்துல நம்ம கதை முடிஞ்சுதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசீஸ் பொண்ணு நினச்சினே இருக்கும்போது அந்த மொத்த கேவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகி உங்கள் மேலேயே உயிது டமால் டுமில் டமால் டுமில்னு. பார்த்தீங்கன்னா அந்த புகை மூட்டத்துக்குள்ள ஒரு 3 பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹா, ஒரு வழியாக அவனோட ஹீரோ இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கெத்தாக அந்த இடத்துலேருந்து போஸ் கொடுத்து நின்னுங்கிறான். ஹீரோ, அதுக்கப்புறம் சியா, அதுக்கப்புறம் அந்த லிசர்ட் வாரியர். ஹே ஏமாத்துக்காரி, உன்னை ஒரு வழியாக காப்பாற்றுறதுக்கு நான் வந்துட்டேன், கவலைப்படாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ லிசீஸ் பண்ண பார்த்து சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து லிசீஸ் பண்ணி இருக்கணும் செத்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஹீரோக்கு சரியான சாக்கு. உடனே அவன் தலைக்கு மேலே பார்க்குறான், ஐயோ என்னடா இது அப்படி சொல்லி. அப்பா, இப்போ தான் எனக்கு நல்லாவே இருக்குது, ஏன்னா அந்த பிகே டேக் அது என் மண்டை மேலே வரவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அந்த பல்லி மனுஷன் பார்க்குறான், யாரா இவன் பைத்தியக்காரி பண்ணுங்கன்னு சொல்லி. சியா பொண்ணு நல்ல வேலை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் பெருமூச்சு விடுது. உடனே அந்த லிசிஸ் பொண்ணு, டேய் முட்டாப்பா இல்லை, இப்போ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்டா, இப்போ அந்த சீஃப் அவன் ஏதோ ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான், ஏதோ திட்டம் திட்டுறான், அதை நீ பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசிஸ் பொண்ணு அது மறையத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடிஞ்சு விழுந்த அந்த இடத்துல இருந்து அந்த சீஃப் தான் ஏந்து வரான் அந்த இடத்த விட்டு. ஹஸ்திக், நீ ஒரு வந்துட்டியாப்பா, ரொம்ப நல்லது, நீ சீக்கிரமாக வருவேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நீ இது மாதிரி சீலிங்கை வச்சுட்டு குதிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு அதை ரிகவர் பண்ணிட்டீங்களா இல்லையாப்பா நம்மளோட நெக்ஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசர்ட் மேன் கேட்குறான். உடனே அதுக்கு வந்து அந்த லிசர்ட் வாரியர், மிஷின் சக்ஸஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிசர்ட் வாரியர் சொல்கிறான். ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது, சரி வாங்கப்பா சீக்கிரமாக போகலாம் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு, ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். நம்ம சீக்கிரமாக போய் நம்மளோட சாக்ரிஃபைஸை குத்தாகணும், இல்லைனா வாழ்க்கணும் அது எரிஞ்சிரும் வெடிஞ்சிரும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்கிறான். அப்போன்னையும் லிசர்ட் வாரியர் அவன் முன்னாடி ஆயுதத்தை நிறுத்திட்டு, ஹேய் சீஃப், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான்.
சீஃப் நாட்கள் ரொம்பவும் கலந்து ஓடிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சோல்ஸோட ஆங்கிரி அது இப்போது குறைஞ்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வால்கானாவ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெடிக்காது. ஸோ அதனால் இனிமே நம்மளுடைய சாக்ரிஃபைஸை கொடுக்க தேவையே இல்லை. அதுவும் நம்மளுடைய லெகசியும் கூட நம்ம ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லை. காலத்துக்கும் நம்ம இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த லிசர்ட் சீஃபுக்கு சரியான ஷாக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குது. உடனே சியா பொண்ணு ஆமாம் உன்னுடைய பொய்யெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நீ பொய் சொன்னதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சியா பொண்ணு சொல்லுது. இதை கேட்ட உடனே அவன் ஓ அப்படியா சரி நான் சரண்டர் ஆயிடுறேன். நான் ஒத்துக்கிறேன். நான் சொன்னது எல்லாமே பொய் தான். இது எல்லாமே பொய் தான். அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சரண்டர் ஆயிடுறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் அப்படின்னு நினச்சிங்களாடா நான் சரண்டர் அவன் சொல்லி. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, சிரிக்கிறான். அப்படியே கோவரமா சிரிக்கிறான். இவங்க எல்லாருக்கும் புரியல. என்னடா இவன் இப்படி சிரிக்கிறானே சொல்லி பார்த்துன்னுக்குறாங்க. ஒரு வேளை அவனுக்கு மண்டையில கிண்டையில அடிபட்டுச்சா என்ன? அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்டுன்னுக்குறான். சரி, இனிமே நான் இந்த விஷயத்த தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்ல. எப்படியும் அவன் பண்ணதா தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா, இப்பவே பண்ணிட வேண்டியது தான். வாரியர்ஸ் எல்லாரும் கேளுங்க. அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த நெக்லஸை யூஸ் பண்றான். அது மூலமா மொத்த பலி மனுஷங்களையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றான். மறுபடியும் பிரெயின் வாஷ் பண்றான். பல்லி மனிதர்களா எல்லாருமே நீங்க மறுபடியும் இந்த ஹியூமன்ஸை கொல்லுங்க அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆர்டர் கொடுக்குறான். இந்த ஆர்டரை கேட்டோனையும் அந்த லிசர்ட் வரையரு அதை சோடை பிடிச்சி ஓங்கி ஒரு வெட்டு ஹீரோவை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி சியா வெட்டுறதுக்கு போகுது. பார்த்தீங்கன்னா அது கண்ணெல்லாம் அப்படியே எல்லோ கலரில் க்ளோ ஆகுது. பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் அந்த பிரெயின் வாஷ்ல மாட்டி நிற்குது. அந்த வில்லேஜ் சீஃபோடைய பிரெயின் வாஷ்ல. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது.